ஜெபிப்போம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் தேவனுடைய கிருபையும் சமாதானம், சந்தோஷம், சுகம், வல்ம, ஆசீர்வாதம், பரிசுத்தம், ஜீவன் உள்ள சாட்சியம் வாழ்க்கை என்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதான். ஆமென். ஜெபிப்போம். அப்பா, உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவர். தகப்பனே, எங்களை இவ்வளவாய் நேசித்து இம்மட்டுமாய் எங்களை ஜீவன், சுகம், பெலன் எல்லாவற்றையும் கொடுத்து நீ ஆசீர்வதித்து எங்கள் பாவங்களை மன்னித்து அப்பா ஒரு ராஜ்யத்துக்கு பங்கிடத்தக்கதான இந்த ரட்சிப்பின் மகிமையை நாங்கள் காணத்தக்கதாய் அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரப்பா ராஜா. நன்றியில் ஒன்னோடு கூட எப்பொழுதும் தேவரே நாங்கள் உங்களை நாமத்தை மயமப்படுத்த இந்த வெள்ளிக்கிழமை மூலியத்தில் நாங்கள் ஒரு பிள்ளைகளாக, ஒரு சந்ததியாக, ஒரு சொந்தமான ஜனமாக, பரிசு ஜாதியாய் ஒரு சமூகத்தில் இந்த நாளிலும் நீங்கள் கூடி வர கிருபை கொடுத்தீரப்பா. அதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரை நீர் மகிமைப்படணும், நாங்கள் உங்கள் மகிமையை காணணும் என்று சொல்லி தாவீதை போல நான் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்பேன், அதையே நாடுவேன், அவர் ஆலயத்தில் நான் தங்கியிருப்பதை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அவர் மகிமையை நான் காண முடியும், என் ஜீவனெல்லாம் அவர் ஆலயத்தில் நான் தங்கியிருப்பேன் நாடுவேன் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்க மகிமை நாங்கள் இந்த நாளில் காணட்டும். அப்போட மகிமை உங்க வார்த்தையின் பிரசன்னம் எப்பொழுது எங்கள் இருதயத்தை தொடத்தக்கதாய் சகோதரன் மூலமாய் நீ வெளிப்பட போகிறக்கா ஸ்தோத்திரப்பா. இன்னல் மட்டுமாய் நீ உங்க இறக்கத்தினாலும் கிருபினால் காத்து வழிநடத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபியும் சத்தியம் மட்டுமா எங்களை வழிநடத்துறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இப்பொழுதும் தேவரே இந்த ஜெப வேலையில அப்பா எங்களுக்கு எந்த விதமான இடர்தடைகள் ஒன்று உண்டாகபடி இயற்கையினாலும் மனிதனாலும் சத்துருனாலும் உண்டாகாதபடி காண்பவரே அப்பா, அப்படி திருத்தத்தால் எங்கள் ஒவ்வொரு மூடிக்கொள்ளும் எங்கள் இருவத்திலும் ஆராதிக்க கிருபைத்தார். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பாதம் பணிந்து கெஞ்சி ஜெபிக்கும் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக. உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா, திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா. ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத
உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானே எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானே நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்திரியா உண்மைய எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கி நீரே ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கி நீரே ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக மீட்கும் பொருளாக ரத்தம் தந்தீரையா மீட்கும் பொருளாக ரத்தம் தந்தீரையா சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மைய எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக என்னையே தருகிறே ஜீவ பலியாக என்னையே தருகின்றே ஜீவ பலியாக உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன் உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன் ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. அல்லேலூயா. அடுத்த பாடல், இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே, வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே, வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டே அவருக்குள் நான் மேற்கொண்டேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டே அவருக்குள் நான் மேற்கொண்டேன். அவர் மேலும் கட்டடம் நான், அவர் மேல் எழுப்பும் கட்டடம் நான், அசைவதில்லை தளர்வதும் இல்லை, அசைவதில்லை தளர்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், கிறிஸ்துவுக்குள்ளே இரத்தத்தினாலே
பாவ மன்னிப்பு மீட்படைந்தேன் கிறிஸ்துவுக்குள்ளே ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு மீட்படைந்தேன் அவரை அறியும் அறிவிலே வளர்வேன் அவரை அறியும் அறிவிலே வளர்வேன் அவரின் விருப்பம் செய்தே மகிழ்வேன் அவரின் விருப்பம் செய்தே மகிழ்வேன் இயேசு கிறிஸ்து என் ஜீவன் எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் மகிமையில் நான் வெளிப்படுவேன் மகிமையில் நான் வெளிப்படுவேன் இயேசு கிறிஸ்து என் ஜீவன் என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்கம் நேரம் தோத்தரிப்பேன் என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்கம் நேரம் தோத்தரிப்பேன் அறுவை கடந்த தெய்வீக அமைதி அறிவை கடந்த தெய்வீக அமைதி அடிமை வாழ்வின் கேடயமே அடிமை வாழ்வின் கேடயமே இயேசு கிறிஸ்து என் ஜீவன் சாவது ஆதாயமே வாழ்வது நான் அல்ல இயேசு என்னே வாழ்கிறார் வாழ்வது நான் அல்ல இயேசு என்னே வாழ்கின்றார் இயேசு கிறிஸ்து என் ஜீவன் அல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை எங்களை கூட்டி சேர்த்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தினீர், அதற்காய் நன்றி ராஜா. உடைய கரத்தினால் எங்களை திருப்தியாக்கினீர், அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி
பிரதர் நீங்க பேசுறது எதுவும் கேட்கல. மத்தவங்களுக்கு கேக்குதா? பிரதர் பேசுறது கேக்குதுங்களா மத்தவங்களுக்கு? நான் பேசுவா கேக்குதா உங்களுக்கு? நீங்க பேசுறது கேக்குது. பிரதர் பேசுறது கேட்கல. நீங்க பிரதர் பேச நீங்க நான் பேசுறது கேக்குதா அங்கிள் உங்களுக்கு? வேற யாராவது கொஞ்சம் மியூட் எடுத்துட்டு பேசுறீங்களா? பிரதர் பேசுறது மட்டும் தான் கேட்கல. அம்மா, நான் கேக்குது பேசுறது கேக்குதே. நீங்க அங்கிள் பேசுறது பேசுறது அங்கிள் பேசுறது கேக்குதே. கேக்குது உங்களுக்கு. ஓ, கேக்குது பிரதர், அவங்க பேசுறது கேக்குது. சரி சரி, எனக்கு மட்டும் இங்க சவுண்ட் வரல. பிரதர் பேசுறது மட்டும் எனக்கு கேட்கல. சரி, அதான். சரி, ஓகே. ஆஹா. இல்ல, மற்ற எல்லாருமே line கேக்கு. இப்ப இப்ப ஆ. கேக்குதுங்க பிரதர், இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. இப்ப கேக்குதா? சரி சரி. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ கண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். தகப்பனே, ஆவியினர் தாம் எங்களை ஆளுகை செய்யும். இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருமடியாக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி. முதலாவது சொல்லுகிற குறிப்புகளுக்காக சகோதரர் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வந்து அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, திருப்பூரை சார்ந்த எட்வின் என்ற தம்பி. அவர் இந்த எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் என்ற தொழிலில் நல்ல ஆர்வம் பெற்றவர். புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்காக அவர் முயற்சிக்கிறார். அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது துரிதமாய் நிறைவேறும்படியா நாம் ஜெபிக்க வேண்டும். கத்தரை தேடுகிற நம்பூர் ஒரு குடும்பம். அது நிச்சயமாக கத்தர் அந்த தொழிலை தொடங்கி அநேர் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. திருப்பூரை சார்ந்த எட்வின் ஜெபிப்போம். அதுபோல எஸ்தர் என்ற சகோதரி மார்பக புற்றுநோய் 4th ஸ்டேஜ்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இப்பொழுது தொட்ட அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும். இப்பொழுதும் தேவனால் கூட காரியம் ஒன்றுமில்லை என்ற விசுவாசத்தோடு நம்முடைய அவிசுவாசங்களை எல்லாம் நீங்க செய்து விசுவாசம் உள்ளவர்களாகி அந்த சகோதரிக்காய் ஜெபத்தை எடுப்போம். இந்த 2 காரியங்களுக்காக சகோதரர் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் ஒரு மட்டும் அப்பாய் அழைக்கிறது. அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை புகழ்கிறோம், மை பிரஸ்தாபப்படுத்திக்கிறப்பா. நேற்று மென்று மாறாதவராய் இருக்கிறப்பா. என் தேவன் நீர் நல்லவர், வல்லவர், கிருபை மிகுந்தவர், இரக்கம் இருக்கும், நீடிய சாந்த பொறுமையுள்ள தேவனே. அப்பா நாமம் துதிக்கப்படுவதாகும். அப்பா இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் ஜெபிக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் எங்களை அங்கீகரித்துக் கொள்வீர் என்ற அந்த விசுவாசத்தோடு அப்பாவும் பிள்ளைகளாக உங்கள் சந்தையை நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏறிருக்கிற ஒவ்வொரு ஜெபத்தின் நாள் வரைக்கும் பதில் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் ஜெபத்தின் அப்பா அந்த விண்ணப்பத்தின் மேன்மையை, அந்த விசுவாசத்தின் மேன்மை நாங்கள் சத்தமே பெற்றுக்கொள்ள கேட்கல எனக்கு. விசுவாசத்தின் மேன்மையை காணும்படியாய் கிருபை தாருமாடும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றி செலுத்துறப்பா, நன்றி செலுத்துற ராஜா. அப்பா சகோதரன் எட்வின் என்ற சகோதரனுக்கான ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே உங்க நாமத்தை விசுவாசித்து அப்பா ஒரு தொழிலில் இறங்கி இருக்கிற இந்த சகோதரன் உண்மை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை காண்பா என்று சொன்ன திருவார்த்தைப்படி ஆண்டவரே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நீ விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்ற அந்த ஆசீர்வாத வார்த்தை
மகன் உள்ளத்தில் எழுதப்படட்டும் ஆண்டவரே. தேவன் செய்கிற காரியம் மிக மகத்தான காரியம். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் அதிசயமானவர், அற்புதர் என்று சொல்லி உன் நாமத்தின் மகிமை சகோதரன் காணும்படியாக எந்த விதத்திலும் தாமதிப்பது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தேன். நீ கர்த்தருக்காக காத்திரு. அவர் உன்னதத்தை கேட்டு நீ ஆண்டவரே அது விண்ணப்பத்தில் அது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் சொல்லும் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சகோதரன் ஆசீர்வதியும். இந்த தொழில் நிமித்தம் எந்த இடத்தடைகளும் எந்த வருத்தங்களும் சோர்வும் வண்டாகாதபடிக்கு சகோதரனை ஆசீர்வதித்து திடப்படுத்தி கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கப்பா. ஆண்டவரே எஸ்திரண்ட சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மார்புல புற்றுநோய் ஆண்டவரே ஏற்பட்டிருக்கிறபடியால் தகப்பனே அநேக துன்பத்துக்குள்ளாக அநேக பாடுகளை உட்பட்டிருக்கிற ஆண்டவரே அது சகோதரி கருத்தெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி கருத்தில் தொடும் ஆண்டவரே. அதிசயம் உண்டாக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த வேளையிலே நீ சுகப்பெற்றா என்று சொல்லத்தக்கதாக வார்த்தையின்படி அப்பா அந்த விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். சகல எந்த அவிசுவாசமும் இல்லாபடி உண்மையில் வைத்து விசுவாசப்பட்டு ஆண்டவரே விசுவாசிக்கிற யாவரும் தேவனை காண்பார் என்று சொன்ன அந்த மகிமை அப்பா மகளுக்கு உண்டாயிருக்க முடியாது. நல்ல சுகமும் பலமும் இந்த வேளையிலே தெய்வீக காயப்பட்ட தலைமையில் தொடுமுடியான ஜெபிக்கிறோம். சுகம் உண்டாகட்டும் ஆண்டு, சுகம் உண்டாகட்டும். இயேசு நாமத்தினால் கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீ மகிமைப்படுகிறாக. அல்லேலூயா, ஆமேன். சோத்திரம் தகப்பனே, சோத்திரம். என் ஜபத்தை கேட்டு இருவருக்கு அற்புதத்தை செய்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்த சொல்ல போற குறிப்புகளுக்காக சகோதரி ஷீபா ரூபன் அவர்கள் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, ரிசின் என்ற மகனுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் நெதர்லாந்துல படித்துக் கொண்டிருக்கிறான். கடைசி வருஷ படிப்பை முடிப்பதற்கு அந்த விசா எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டும். அதற்கான பல லட்சங்கள் அங்கே டெபாசிட் கட்ட வேண்டும். அந்த பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் பழையங்குடி சேர்ந்த ரிஷின் என்ற மகனுக்காக ஜெபிப்போம். அதுபோல நம்மோடு கூட 6 நாட்களில் ஊழியத்தில் இணைந்திருந்த சார் அருள்ராஜ் கத்துக்கை அழைப்பு பெற்று அவர் மரமே நகர் பகுதியில ஊழியங்களை செய்து அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி அவர் வீட்டிலே அந்த ஆராதனை நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே பொழுது இடத்தை வாங்க உதவி செய்தே கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி கர்த்தர் நன்றி செலுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஆலய கட்டுமான பணிகளை ஆரம்பிப்பதற்கான தேவைகள் அதிகம் இருக்கிறது. அதையும் கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார். சகோதர அருள்ராஜுக்காகவும் அவர் கொடுத்தப்பட்ட ஊழியங்கள், அதனால் உருவாக்கப்பட்ட ஆதாயப்படுத்தப்பட்ட ஆத்துமாக்கள், அவர்களுக்காக கட்டப்பட போகிற ஆலயம், இவைகளுக்கு நான் ஜெபிக்க வேண்டும். 2 குறிப்புகளுக்காக சகோதரி ஷீபா ரூபன் அவர்கள் இணைப்புடன் ஜெபிக்க அன்பை அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ துதிக்கிறோம் அப்பா, நீ ஸ்தோத்தரிக்கிறோம். கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கத்தாவே கொடுத்த கத்தாவே பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் ராஜா கத்தாவே நான் உபவாசித்து ஜெபிக்க உங்க சமூகத்தில் வந்து தைரியமா விண்ணப்பிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம். உம் ரத்தத்தால கழுவிப்பட்டு சுத்திகரித்த எங்கள் பிள்ளைகளாக எங்களை கத்தாவே ராஜா நீங்க நீதிமானாய் மாற்றிருக்கிறீங்க. எங்கள் பாவங்கள், எங்கள் குறைகள், குற்றங்கள் எதுவும் ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு தரை இருக்கக்கூடாது. ஏசப்பா மறுபடியுமாக ஒரு விஷயங்களையும் ரத்தத்தால நீங்க சிந்தின ரத்தம் கத்தாவே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தோடு நாங்கள் இந்த சமூகத்தில் வந்து நின்று நாங்கள் தைரியமா விண்ணப்பிக்கணும். கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக, நீர் உயர்த்தப்படுவதாக, நீரே பெருகும், நாங்க சிறுகணும். நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே கத்தாவே, நாமத்தினாலே கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. அனைவரா கூடி இருக்கிறோம். நீங்க வெளிப்படுங்க, எங்களோட ஜெபத்துக்கு நீங்க பதில் தாங்க. விசுவாசத்தோடு நாங்க ஜெபிக்கும் போது உங்க வல்லமை அனுப்பி கத்தாவே ராஜா கத்தா ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் நீங்க பதில் தந்து கத்தாவே நீங்க அற்புதம், தெய்வீக சுகத்தையும் அப்பா விடுதலையும் அப்பா ஜெபத்துக்கு நீங்க பதில் தரும்படி நாங்க ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட கத்தாவே நெதர்லாந்து இருக்க ரிஷன் அந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாட்டுக்கு சென்று படிப்பை முடிக்க இருக்க அந்த மகனுக்கு கத்தாவே கத்தாவே எக்ஸ்டெண்ட் ஆகணும். அதற்கு பணம் தேவைகள் உண்டு. அதிகமாக பணம் செலவழிக்க வேண்டியதா இருக்கிறது ராஜா. இந்த மகனுக்கு நீங்க இறக்கம் பாராட்டுங்க. குறித்த குறிப்புக்காக வருகிறோம். இந்த மகன் நீங்க ஆசீர்வதிங்க. மட்டும் நீங்க கத்தா முடிக்க வச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்டெண்ட் விசா கிடைக்கணும். நல்லபடியாக கத்தாவே எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு எல்லா தேவைகள் நீங்க சந்திக்கப்படணும். நீங்க ஐஸ்வர்ய சம்பனர்
என்னிடத்தில் கேள் நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மகன் பாத்தில் வந்து கொடுத்த அந்த குறிப்புக்காக ஜெபிக்கிறோம். நீங்க இரக்கம் பாராட்டுங்க. இரக்கத்தின் ஐஸ்வர்ய தகப்பனே, இந்த மகனுடைய தேவைகளை சந்திங்க கத்தாவி. ஒரு சீக்கிரமாய் கத்தாவி இந்த எக்ஸ்டென்ஷன் கிடைக்கணும். எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. கத்தர் முன்பாக சென்று தடையை நீக்க போட வல்லவராய் இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் அனைவரும் கூடி ஜெபிக்கும் போது கத்தாவே இந்த மகனுக்கு உங்களுடைய கண்களில் தயவு கிடைத்து சீக்கிரமாய் கத்தாவே இந்த விசாலம் எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த பண தேவையில சந்திக்கப்பட்டு அவன் சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. நீங்க அப்படியே செய்ய போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம். இப்போது கூட சகோதரர் அருள்ராஜன் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியத்திலே கடந்த நாட்கள எல்லாம் இந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரி எல்லாம் செய்து அநேக ஆத்மாக்களை கத்தாவே உமக்காக சேர்த்து கொண்ட சகோதரனா அவங்க வீட்டிலே அந்த ஊழியத்தின் அழைப்பின் நிமித்தமாக அவர் வீட்டிலே கத்தாவே செய்த அந்த சபை ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இப்போது கூட நீங்க ஒரு இடத்தை வாங்கும்படி நீங்க கிருபை பாராட்டியிருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. அதை கட்டடம் கட்ட கத்தாவே பணம் தேவைகள் உண்டு. ஆண்டவரே உடைய கரம் கூட இருக்கட்டும். பணம் தேவைகள் எல்லாம் சந்திங்க. நீங்க கொடுத்தீங்க அந்த ஊழியத்தை கத்தாவை கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற கத்தாவே இந்த கிருபை கத்தாவே சூழ்ந்திருக்கணும். கத்தாவே அநேக ஆத்துமாக்களுக்கு அங்க வந்திருக்காங்க. அவர்களுக்கு கூடி ஜெபிக்க ஒரு பெரிய இடம் வேணும் என்று சொல்லித்தான் அந்த இடத்தை வாங்கியிருக்காங்க. நீங்க தயவா இறங்கி அற்புதம் செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க இரக்கம் பாராட்டுங்க. எப்படி தாவீது ராஜா கத்தாவே ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி தன் பொண்ணு வெளியெல்லாம் கொடுத்தது போல சபையார் அனைவரும் கூட கத்தாவே கட்டட பணிக்கு கத்தாவே உதார்த்தமாக கொடுக்கவும் கத்தாவே அநேகர் கரண் நீட்டி கத்தாவே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியும் நாங்க ஜெபிக்கிறோம். அப்படியாக நீங்க கட்டட பணியை துவங்க கத்தாவே நீங்க உதவி செய்றீங்க. நல்லபடியாக முடித்து அந்த ஆலய பணியிலே அந்த ஆலயத்தை அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து மகிமைப்படுத்த கத்தாவை நீ கிருபை செய்ய போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 குறிப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, பல் தர்றீங்க, சாட்சியாக இருவரையும் நிறுத்த போறீங்க. நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி சாந்தி ரூபன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு மேட்டுப்பாளையம் பகுதியை சார்ந்த அநேகருக்காக ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக இளம் வயதிலே கணவனால் கைவிடப்பட்டு பிள்ளையோடு தனித்து விடப்பட்டிருக்கிற சில சகோதரிகள் பெயர்கள் ஜெபத்துக்கு வைக்கப்படுகிறது. அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். மீனா என்ற சகோதரி, அவருக்கு 10th படிக்கிற மகன் இருக்கிறான். அவன் பிறந்த கொஞ்ச நாள்லேயே அவருடைய கணவர் அவரை விட்டு விட்டு போய்விட்டார். இப்பொழுது அவள் சொந்த தகப்பன் வீட்டில் இந்த மகள் தன் மகனோடு கூட இருக்கிறாள். கடினமான காரியங்கள் தான். அதே போல அம்மு என்ற உமா மகேஸ்வரி என்ற ஒரு மகள், அவளுக்கும் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான். கணவனால் கைவிடப்பட்டவர்கள் பெற்றோருடைய ஆதரவிலே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல ஒரு வேலை செய்து ஸ்கூல்ல டீச்சராக இருந்து வாழ்க்கை நடத்துகிறார்கள். கணவனால் கைவிடப்பட்ட இந்த 2 சகோதரிகளுக்காக, அவர்கள் வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அங்கே கடந்த நாளில் ஊழியத்து போன போது அவர் வந்து ஜெபித்து கடந்து போயிருக்கிறார்கள். நான் தொடர்ந்து ஜெபிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இந்த மீனா என்ற சகோதரிக்காகவும் உமா மகேஸ்வரி இந்த சகோதரிக்காக நாம் ஜெபிப்போம். அதுபோல பிறந்த நாட்களை காணப்போகிற பிள்ளைகள், கிறிஸ்துமஸ் ஃபெய்த் ரூபன் அவர்களுடைய பேத்தி பேட்ரிக், ரூபன் ஆம்ப்ரோஸ் அவருடைய பேரன், அந்த பேத்தியுடைய பிறந்த நாள் 8ஆம் தேதி வருகிறது. அவருடைய பேரனுடைய பிறந்த நாள் 10ஆம் தேதி வருகிறது. அவை அந்த பேர பிள்ளையுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். இந்த 2 காரியங்களுக்காக சகோதரி சாந்தி ரூபன் இணைப்பு ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை காண செய்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உபவாசித்து நாங்கள் அப்பா எங்களுடைய வீடுகளிலிருந்து Zoom மீட்டிங் மூலமாய் நாங்கள் உண்மை தொழுது கொள்ளவும் அப்பா உண்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே உண்மை மற்றவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கவும் நீ தந்த இந்த நேரத்திற்காக மறுபடியுமாய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாவரிடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய
அப்பா பலத்த கரத்துக்கள் ஆண்டவரே எங்களுக்காக பராக்கிரமம் செய்யும் உடைய கரத்திலே அப்பா அந்த காரியங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதி ஸ்தோத்திரத்தோடு உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கத்தக்கதாய் நீர் எங்களை அழைத்து வந்த நோக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அப்பா பரிசுத்தம் எங்களுக்குள் காணப்பட கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. உம்முடைய ரத்தத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா, தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. நாங்கள் மற்றவர்களுக்காய் நிற்கும் பொழுது ஆண்டவரே அப்பா அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டும்னா எங்களுக்குள் பரிசுத்தம் காணப்படணும். எனக்குள் ஆண்டவரே உடைய இரக்கம் இருக்கணும் ஏசப்பா. அப்பா இந்த ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த தைரியத்தோடு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் அந்த தைரியத்தோடு உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்க எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் தகப்பனே அப்பா நாங்கள் கடந்த வாரத்திலே கடந்து செல்லும் பொழுது அந்த சகோதரிகளை பார்க்கும் பொழுது அப்பா எவ்வளவு வேதனை துக்கங்க ஆண்டவரே. அப்பா சிறு வயதிலேயே கணவனால் கைவிடப்பட்டிருக்கிற அந்த பெண்களுக்கு ஆண்டவரே நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. அப்பா அந்த கணவர் திரும்பி வருவார் என்ற ஒரு அப்பா விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்கள். புறஜாதியா இருந்தாலும் ஜெபிக்கும் பொழுது அதுக்கு பதில் கொடுப்பார் என்று ஆண்டவரே அப்பா அந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற அந்த ஜெபத்தை நடத்துகிற அவர்களை உமக்குள்ளாக வழி நடத்துகிற அந்த தாயாருடைய அப்பா அந்த விசுவாசத்துல அந்த ஜெபத்திலே அவர்கள் நிற்கிறார்கள் கர்த்தாவை. நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. அப்பா அவருடைய வருமானங்கள் சொற்பமா இருந்தாலும் அப்பா அவருடைய தேவைகள் ஆண்டவரை பெரியதா இருக்கிறது. அந்த குடும்ப சூழ்நிலைகள் அப்பா அவர்கள் ஆண்டவரை உண்மை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடிக்கு கர்த்தாவே நீங்க அவர்களை காத்து கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க ஏசப்பா. அது மட்டுமல்ல ஆண்டவரே அப்பா கணவன் இல்லாத ஒரு சூழ்நிலையை பிள்ளைகளை வளர்ப்பது என்பது எவ்வளவு கடினமான காரியம். ஸ்கூலுக்கு போகும்பொழுது ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தகப்பன் யார் என்று கேட்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல முடியாம ஏசப்பா அதெல்லாம் சொல்லும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்குது ஏசப்பா. நீங்க இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. உடைய கிருபை அப்பா உடைய இறக்கம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அப்பா கடந்து வரட்டும் ஆண்டவரே. இறங்குங்க அந்த சகோதரிகள் ஆண்டவரே புறஜாதியா இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நம்பி உம்முடையத்திலே ஜெபிக்கும்படியாய் நிற்கிறார்கள் கர்த்தாவே ஏசப்பா. அந்த சகோதரிக்கு இறங்கும். மீனா என்ற சகோதரிக்கும் அப்பா உமா மகேஸ்வரி என்ற மகளுக்கு இறங்குங்க ஏசப்பா. இறங்குங்க. அந்த கணவன் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும்னு சொல்றாங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட அப்பா அவங்களுடைய பக்குவப்படுத்தி அந்த கணவன்மாரும் ஆண்டவரே அப்பா அவர்களை சீர்படுத்தி அவருடைய கோணலான வழிகளை செவ்வைப்படுத்தி ஆண்டவரே அந்த சகோதரிகளோடு சேர்ந்து வாழ கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க அப்படி செய்வதற்காய் நன்றி. இன்னுமாய் ஆண்டவரே அப்பா அந்த பகுதியிலே உம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுங்க அப்பா. அந்த அந்த திருமண தடைகளை நீக்கி ஆண்டவரே ஒரு சகோதரனுக்கு அப்பா அதிக நாட்கள் ஆயும் திருமணம் ஆகலைன்னு சொன்னாங்க ஏசப்பா. அந்த சகோதரனுக்கும் அப்பா ஒரு நல்ல வாழ்க்கை துணையை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க ஏசப்பா. அதுபோல ஆண்டவரே 2 பெண் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா மாற்றான் தாயின் நிமித்தமாய் எவ்வளவோ அப்பா துக்கத்தை சகிக்கிறாங்க ஏசப்பா. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க ஏசப்பா. ஆனாலும் அந்த அந்த தகப்பன் ஆண்டவரை மறுமணம் செய்தது நிமித்தமாய் அந்த மகள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கும் இல்லாம சாப்பாடு கூட சரியானது கொடுக்கறதுக்கு இல்லாம அந்த பிள்ளைங்க படுற வேதனைகளை கத்து நீங்க அறிவீர் ஏசப்பா. அந்த தகப்பன் அதை கண்டுக்காது போல இருக்கிறாங்க. இந்த காரியங்கள்லாம் அதை மாறி அந்த பிள்ளைகள் ஆண்டவரை படித்து முடிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அந்த திருமணமாய் வந்திருக்க அந்த மகளுக்கு அந்த சித்தியாய் வந்திருக்க அந்த மகளுக்கு நல்ல புத்தியை தாங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளையும் தன் சொந்த பிள்ளைகளை கவனிக்கத்தக்கத ஒரு இருதயத்தை தாங்க அப்பா. நீங்க அதை கேள்விப்படும்போது மிகுந்த வேதனையா இருக்கு ஏசப்பா. அப்பா நாங்கள் முன்ன பின்ன அறியல, ஆனாலும் அந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது வேதனையா இருக்கு ஏசப்பா. ஆனா அந்த பிள்ளைகளை உருவாக்கின தேவன் நீர் ஆண்டவரே அப்பா. அந்த பெண் பிள்ளை சிறு பிள்ளைகளுக்கு இறங்குங்க ஏசப்பா. என் தகப்பனே அந்த மாற்றம் தாய் நிமித்தமாய் வருகிற அந்த பாடுகள் உபத்திரவங்கள் நீங்க ஆண்டவரே அப்பா. உமது அன்பு அவர்களுக்குள் ஊற்றப்படட்ட ஆண்டவரே அப்பா. அந்த பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை நல்ல அப்பா முறையில பராமரிக்கத்தக்கதாய் கர்த்தாவே அந்த மகளுக்கு ஒரு நல்ல ஆவியை நீங்க கொடுங்க ஏசப்பா. கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனாலும் ஆண்டவரே அப்பா அதோடைய காரியங்கள்லாம் கேட்கும்போது மிகுந்த வேதனையா இருக்கு ஏசப்பா. என் தகப்பன் நீங்க அப்பா அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவாய் அப்பா பரிதவிக்கிறவராய் இருக்கிறீர் ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க ஏசப்பா. நீங்க அப்படியா அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் அப்பா நீங்க சந்திங்க. ஒவ்வொரு நாள் ஆகாரத்தையும் நீங்க ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்கிற நன்மைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது போல ஆண்டவர் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா ஒரு கவனிப்பறிச்சு பிள்ளைகள் வளர்கிறார்கள் கர்த்தாவே. நீங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க ஏசப்பா. நீங்க அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் அப்பா கொடுக்க முடியாது வேண்டுகிறோம். அப்படி நீ செய்கிற தயவுக்காய் நன்றி. அது போல அப்பா வருகிற நாட்கள்ல பிறந்த நாளை காண போகிற ஆண்டவரே
ஜெரியோட மகளுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த 2 பிள்ளைகளையும் அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. நீங்க இம்மட்டுமாய் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நடத்தி வருகிறீர். இன்னும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வளர்ந்து உம்முடைய அப்பா விசுவாசத்திலும் உம்முடைய வசனத்திலும் ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவித்திலும் வளர உதவி செய்யுங்க. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய ஞானத்தையும் நான் அந்த பிள்ளைகளை நிரப்புங்க. படிப்புக்க வேண்டிய காரியங்கள், சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து உங்களோட மகிமைக்காய் நிறுத்துங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் நன்றி. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா இந்த ஜெபங்களை நீர் அப்பா உம்முடைய நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நீங்க ஜெயம் கொடுக்கிறீர், அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென், 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 ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்த குறிப்புகளுக்காக சகோதரி ஜாய்க்கு இணைப்பில் ஒருபடி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, ஜான்சி என்ற சகோதரி, அவர்கள் ஒரு ஸ்கூல்ல டீச்சர் ஆசிரியராக பணி செய்கிறார்கள். அவருடைய கணவர் துரை சிங் தலையில சின்ன ஒரு பிளாக் இருக்கிறது, ரத்த குழாய்க்கு ஏதோ பிளாக் இருக்கிறது என்று சொல்லி அதற்காக ஜெபிக்க வேண்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தடைகளை உடைக்கிறவர், கோணலானவர்களை சிவைப்படுத்துகிறவர். ஆகவே அந்த சகோதரிய கணவருக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, புல்வாரி ஷரீப் சபை, பாட்னாவில் உள்ள புல்வாரி ஷரீப் சபை, அந்த சபைக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் அநேக குறிப்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது, அவளுக்காக ஜெபிப்போம். எம்ரின் ஆனா ரெனிஷ் என்ற 10 வயது பெண் பிள்ளை, கழுத்துல ஒரு கட்டி, அதை டெஸ்ட் அனுப்பி இருக்கிறாங்க. அது கேன்சரா இருக்குமோ என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும். அது கேன்சர் கட்டி இல்லை, அது சாதாரணமானதான் என்று டாக்டர்கள் சொல்லத்தக்கதாய் அந்த பிள்ளைக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்க முடியாது. எம்ரின் ஹானா ரெனிஷ் என்ற பிள்ளைக்காக ஜெபிப்போம். அதுபோல சபையில கடந்த வாரம் 2 பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். உமேஷ் தாஸ் என்ற சகோதரனும் ரீனு தேவி என்ற மகளும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே பிசாசின் பிடியில் இருந்தவர்கள், சுவிசேஷத்தை கேட்டு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அற்புத சுகத்தையும் விடுதலையும் பெற்று இன்றைக்கு ஆலயத்துல அங்கம் வகிக்க முடிய ஞானஸ்நானத்தை ஏறெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும், அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த வருஷத்துல, அதாவது கடந்த ஏப்ரல்ல இருந்து இந்த வருஷம் மார்ச் முடிய சபையில 12 பேர் புதிதாக ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 35 பேர் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் சபையில் இருக்கிறார்கள். 47 பேர் கர்த்தர் உருவாக்கி வருகிறார். அதுக்கு அதை நன்றி செலுத்துவோம். அவள் அத்தனை பேர் நிலைத்திருக்க வேண்டும். அவள் சார்ந்த குடும்பங்கள், கிராமங்கள் அனைத்தும் இவர்கள் கொண்டே சந்திக்கப்பட வேண்டும். ஒன்றுமில்லாத இடத்துல இன்னைக்கு 47 பேரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் சாதாரண காரியம் அல்ல. அது வரும் ஆண்டில ரெட்டிப்பாய் பெருக வேண்டும். விசுவாசிகளை கொண்டே கர்த்தர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அது மாத்திரம் இந்த சபைக்கு வருகிற சுரேந்தர்குமார் வெண்குஷ்டம் என்று சொல்லி வந்திருக்கிறார். கர்த்தர் தாமே தொட்டு அவருக்கு அற்புத சுகத்தை கொடுக்கிறேன். இதெல்லாம் புல்வாரி ஷரீப் சபையை சார்ந்த ஜெப குறிப்புகள். அவ இந்த 2 குறிப்புகள், ஒன்று துரைசிங் என்ற சவனுடைய தலையில் காணப்படும் பிளாக் அடைப்பு நீங்க வேண்டும். புல்வாரி சபையின் குறிப்புகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த 2 குறிப்புகளுக்காக சகோதரி ஜாக்கி துறை இணைப்பிச்சு வந்து ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே ஏசப்பா. இந்த நல்ல வேலைக்காய் கூட கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே சகோதரர் துரைசிங் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே மகனுக்கு கர்த்தாவே தகவலை பகுதியில் ஏற்பட்டிருக்கிற பிளாக்ஸ் கர்த்தாவே நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே என் தேவன் தாமே ஏசப்பா, இந்த வேலையில நீங்க இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. உங்களுடைய ரத்தத்தை மகன் மீது தெளிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே நீங்க கர்த்தாவே வியாதியிலிருந்து சுகம் தருகிற தேவன் சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே மகன ராஜா நீங்க சுகப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எந்த விதமான கட்டுகளோ இல்லாதபடி சுவாமி ஏசப்பா. என் தேவன் நீங்க ராஜா பரிபூர்ண சுகத்தை சுவாமி ஏசப்பா நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட மகனாய் கூட கர்த்தாவே அனைவருக்கு சாட்சியா இந்த மகன் கர்த்தாவே ஏசப்பா எழுந்து நிற்க சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. கர்த்தாவே வியாதியிலிருந்து கர்த்தாவே பரிபூர்ண சுகத்தை ஏசப்பா நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லத்தக்கதான ராஜா அற்புதமான சுகத்தை சுவாமி ஏசப்பா நீங்க கொடுங்க ராஜா. உம்முடைய நாமம் மையப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அதே போல கர்த்தாவே ஏசப்பா எமரின் மகளுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா.
என் தேவன் தாமே ஏசப்பா பயப்படக்க காரியம் ஒன்றும் இராதபடி சுவாமி ஏசப்பா கர்த்தாவே அது கேன்சரோ எதுவும் இல்லைன்னு சொல்லத்தக்கதான ராஜா கர்த்தாவே ஒரு அற்புத வார்த்தையை கர்த்தாவே அந்த குடும்பத்துக்கு கத்து நீங்க கொடுத்து ராஜா அந்த குடும்பத்தை கத்து நீங்க ஆறுதல் படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பத்துல சுவாமி ஏசப்பா நல்ல ஒரு சமாதானத்தை கத்து நீங்க கொடுங்க சுவாமி ஏசப்பா. அந்த பிள்ளை ஒண்ணும் இல்ல நார்மலா இருக்கா நாங்க கேட்கத்தக்கதா கூட ராஜா. என் தேவன் நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. என் தேவன் நீங்க நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவருமா இருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா. உம்முடைய கிருப சுவாமி ஏசப்பா அந்த மகள் மீது தங்கி இருக்கட்டும் ராஜா கர்த்தாவே. திருப்பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் சுவாமி ஏசப்பா மகளை கர்த்தாவே நீங்க தொட்டு சுவாமி ஏசப்பா நீங்க சுகப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கர ராஜா ஆணிப்பா இந்த கர மகள் மீது தங்கி இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே ஏசப்பா மகளை வழி நடத்துங்க. அந்த சிறு வயது முதல் கொண்டு கர்த்தாவே உமக்காய் அந்த பிள்ளை சாட்சியா எழுந்து நிற்கவும் சுவாமி ஏசப்பா உண்மை பாடி துதிக்கவும் ராஜா ஏசப்பா. நீங்க கர்த்தாவே மகளை கர்த்தாவே பலப்படுத்தி வழி நடத்த முடியாது கூட நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. அதே போல கூட கர்த்தாவே உமேஷ்காக ரேணுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க அதற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா கர்த்தாவே. அவர்கள் குடும்பமாய் கூட ஏசப்பா கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நிற்கத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எப்பொழுதும் ஒருபோதும் சுவாமி ஏசப்பா உம்மை விட்டு வழி விலகி செல்லாதபடி சுவாமி ஏசப்பா உம்முடைய வார்த்தை ராஜா அவருடைய இருதயத்துல சுவாமி ஏசப்பா ஆழமாய் பதியத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. உம்முடைய நாம் மையப்படட்டும் ராஜா. அதே போல கூட ஏசப்பா அந்த சபையில இருக்கிற கர்த்தாவே ஞானஸ்தானம் எடுத்து சுவாமி ஏசப்பா அந்த 47 ஆத்மாக்களுக்காய் கூட ஏசப்பா உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிற ராஜா கர்த்தாவே. அவர்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க தொடுங்க சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. அவர்களும் ஏசப்பா அந்த சபையில கர்த்தாவே நிலைச்சு இருந்து சுவாமி ஏசப்பா அநேகர்ல கர்த்தாவே உமக்காய் கூட ஏசப்பா எலும்பி நிற்கத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருத்தரும் ராஜா குடும்பமாய் கூட ஏசப்பா உண்மை சேவிக்கத்தக்கதா கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. இந்த 47 பேரும் சுவாமி ஏசப்பா இந்த கிராமம் முழுவதும் ராஜா உண்மை சுற்றி கர்த்தாவே அநேகரை தெரிந்து கொள்ள ராஜா நீங்க கிருபை பாராட்டுங்க. இவங்களை எடுத்து நீங்க பயன்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. உங்களுடைய அன்பு சுவாமி ஏசப்பா இவர்கள் நிமித்தமாய் கூட ராஜா மற்றவர்களுக்கு கர்த்தாவே பகிரத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும் சுவாமி ஏசப்பா. அதே போல கூட ராஜா நாங்கள் கர்த்தாவே பிரதர் சுரேந்திரகுமார்க்கா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா மகனுக்கு ஏற்பட்டிருக்கிற ராஜா பெண் குஷ்டத்தை சுவாமி ஏசப்பா நீங்க கர்த்தாவே சுகமாக்கி தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. நீங்க சொல்ல ஆகும் ராஜா கட்டளையிட நிற்கும் சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா கர்த்தாவே. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்துள்ள ராஜா கர்த்தாவே விடுதலை உண்டாகும்படியாய் கூட ஏசப்பா நாங்க கேட்கிறோம் சுவாமி ஏசப்பா. நீங்க கர்த்தாவே கிருபியாய் கூட ராஜா அந்த மகனுக்கு இறங்குங்க ராஜா. பலவீனம் தன்னை பலவான்னு சொல்லுவான்னு சொல்லியிருக்கிறீங்களா ஏசப்பா. ஏசப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில சுவாமி ஏசப்பா நீங்க மகனை கர்த்தாவே பரிபூர்ண சுகப்படுத்துங்க சுவாமி ஏசப்பா. உம்முடைய கரம் கர்த்தாவே மகன் மீது இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. ஆவியானவர் அந்த மகனை வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. அநேகருக்கு கர்த்தாவே ஏசப்பா அந்த மகன் சாட்சியால் நிற்கத்தக்கதாய் கூட சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க சுவாமி ஏசப்பா. அந்த கர்த்தாவே அந்த இடம் முழுவதும் ராஜா கர்த்தாவே உங்களுடைய நாமம் மையப்படத்தக்கதான காரியங்கள் சுவாமி ஏசப்பா அந்த மகனுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் சுவாமி. நீங்க பெரிய காரியங்கள் செய்ய பலப்படுத்துங்க. துதிக நம்ம எல்லாத்தையுமே செபிக்கிறோம் நசனாகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. குறிப்புகள் அனைத்தும் உடைய கருத்துல பொறுப்பு கொடுத்திருக்கிறோம். நீர் அவைகளுக்கு பதில் கொடுக்கிற தேவன், அதை தள்ளி விடுகிற தேவனும் அல்ல. நீர் இரக்கம் பாராட்டுகிறேன். இதுபோல உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் எல்லாம் கூடும். சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், இல்லாதவளை உருவாக்கும் ஆற்றல் இன்றைக்கும் உமக்கு உண்டு. தேவரே இந்த விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு அவர்கள் வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்து உமக்கு சாட்சியா எடுத்து நிறுத்தும். ஜபங்களை ஏறெடுத்து எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனையோ தேவைகள் குறைவுகள் அதன் மத்தியிலும் மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்தபடியால் தேவரீர் தாமே அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். அவர்கள் வாழ்க்கையின் நன்மைகளை கட்டளையிடுவீராக. நன்றி தகப்பனே நன்றி. எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த குடும்பத்தினர் அத்தனை பேருக்காக நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு பகுதிகளில் இருக்கிறார்கள், பல்வேறு தேசங்களில் இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் கண்ணோக்கி பாருங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேச ரட்சகரை அறியட்டும். நன்றி ராஜா. அதற்காக உழைக்கிற ஜெபிக்கிற கொடுக்கிற அத்தனை பேரையும் மிஷினரிகளையும் மிஷினரி ஸ்தாபனங்களையும் நினைத்தரலும். நாங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபைகள் ஊழியர்கள் போதகர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். சபைகளிலே எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டும். சபைகளுக்கு அன்பும் ஐக்கியமும் பெருகட்டும். திரளாய் மக்கள் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் வந்தது போல வந்து சபையில் சேரட்டும். செய்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அங்கும் இங்குமாய் ஊழியத்து நிமித்தமாய் பலர் பாதிக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். ஆனாலும் நல்லவர். அதன் மத்தியிலையும் அப்பா உடைய ராஜ்யம் விரிவாகி வருகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். தேசத்தை ஆளும் தலைவர்களுக்காக, தேசத்தின் அதிபதிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனையே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனையே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெப வேலையை ஆசீர்வைத்து மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். நன்றி ராஜா, நன்றி. இப்பொழுது எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை கருணை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. இப்பொழுதும் நம்மத்திலே இணைப்பில் வந்திருக்கிற தம்பி ஆரியன் ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்போம். அந்த பாடலை கேட்ட பின்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தமாகும். என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். உயவன் நீ களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. உயவன் நீ களிமண்ணான், உம் சித்தம் நிறைவேற்றும். உயவன் நீர் களிமண்ணான், சித்தம் நிறைவேற்றும். உறைவுள்ள பாத்திரம் நான், உறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். உறைவுள்ள பாத்திரம் நான், உறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். உயவன் நீ களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். அல்லேலூயா. அருமையான மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி தகப்பனே, நன்றி. கிருபை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பாடல் வேலையை ஆசீர்வைத்து, ஜெப வேலையை ஆசீர்வைத்து, இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுகிற வேலையா இருக்கிறது. நீர் பேசுவதற்கு அடியனை பயன்படுத்திக் கொள்ளும். அடியனை மறைத்து வெளிப்படும். உடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. இந்த நாட்களே சிலுவையின் தியானத்தை சில பகுதிகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அது மிகுந்த மனமகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கிறது, ஆறுதலை கொடுப்பதாக இருக்கிறது. சிலுவையின் தியானங்கள் இன்னும் நாம் அதிகமாய் அவரோடு கிட்டி சேர்வதற்கு ஏதுவாய் அது காணப்படுகிறது. அதை கடந்த வாரத்தில் கூட நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றும், நிலைத்திருப்பதற்கு போஜனத்தில்
அந்த ராப்போஜனத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியை தியானித்தோம். ராப்போஜனம் என்றால் இயேசு கிறிஸ்து கடைசியாக தனக்கு அருமையான சீஷர்களோடு பந்தியிருந்தார். பந்தியிருக்கும் பொழுது அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து, இது ஒரு புது உடன்படிக்கை, இது என் ரத்தத்தினாலும் என் சரீரத்திலுமான புது உடன்படிக்கை, இது நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி, அந்த அப்பமும் ரசமும் எதை குறிக்கிறது என்றும், அதனால் என்ன பலன், அதை நாம் ஏற்றுக்கொள்வதனால் நமக்கு என்ன நன்மை உண்டாயிருக்கும் என்பதெல்லாம் குறித்து நாம் அப்படி இந்த ராப்போஜனத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் இருப்போமானால், நிலைத்திருப்போமானால், நாம் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். கனி கொடுக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இப்பொழுது அதற்கு தொடர்ச்சியாக நாம் இன்னும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தான ஒரு சில வார்த்தைகளை இன்னைக்கு உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் உள்ளவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருக்கு. அந்த பிலிப்பு சபையை பார்த்து பவுல் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். இப்படியே இருங்கப்பா, நீங்க இப்ப என்னெல்லாம் செய்றீங்களோ அப்படியே நீங்க கர்த்தருக்குள் அவர் வரும் வரைக்கும் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்துகிறார். அப்போ இங்க பார்க்கிறோம், எதுல நிலைத்திருக்கணும்? ஒரு பக்கம் அந்த புது உடன்படிக்கை ஆகிய ராப்போஜனத்துல நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அதில் எதுல நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான வெளிப்படுத்துகிற காரியம் யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறவனை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். அப்ப இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு சுயாதீன பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுயாதீன பிரமாணத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருந்து அதன்படி செய்கிறவன் பாக்கியவானாய் இருப்பான். இந்த பாக்கியவான் என்கிற வார்த்தை உலகத்துல மற்ற வேறு எந்த காரியத்திற்கும் அதிகமாய் பொருந்தாது. இந்த பாக்கியவான் என்றால் தேவனிடத்திலிருந்து நன்மை பெறுகிறவன் தான் பாக்கியவான். இன்னைக்கு உலகத்துல ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு நன்மை பெறுகிறவனுக்கு நன்மை பெற்றவன், அவனால் நல்லது கிடைச்சது அப்படி வேண்டுமா சொல்லலாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளுக்கு பாக்கியம் என்று சொல்லப்பட்டு பரலோகத்திலிருந்து கிடைக்கிற ஒரு பலன், அதான் பாக்கியம். அப்போ நாம் இந்த சுயாதீன பிரமாணத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த சுயாதீன பிரமாணம் என்ன? அதே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதுக்கேற்றபடி பேசி அதுக்கேற்றபடி செய்யுங்கள். இங்கே யாக்கோபு திருப்பி சொல்லுகிற இந்த சுயாதீன பிரமாணம் தான் உங்களை நியாயம் தீர்க்க போகுது. அப்ப இந்த ராபோஜன பிரமாணம் என்ன செய்ய போகுது? ஆவின் கனியை கொடுக்க போகுது. ஆவின் கனியினால் தான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். அதே போல இந்த சுயாதீன பிரமாணத்துல நாம் நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த பாக்கியவான்கள். இந்த பாக்கியம் என்ன? நாம் நியாய தீர்ப்பு நாளிலே சியோனை சுதந்திரிப்போம். சியோன் சீருக்கு நாம் திரும்புவோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய புண்ணியம் அல்லது பாக்கியம். சரி, இந்த சுயாதீன பிரமாணம், சுயாதீனம் என்றாலே
விடுதலை விடுதலை பெற்றவர்கள். நப்தலியை பார்த்து யாக்கோபு சொல்லும் விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லுகிறோம். அதே போல கட்டுண்டு கிடக்கிறோம், பாவத்தில் இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு சுயாதீனம் என்றால் விடுவிக்கப்பட்டவர்கள், சுதந்திரவாளிகள் என்று அர்த்தம். இப்ப நாம எதுல கட்டுண்டு கிடந்தோம்? இப்ப சுயாதீன பிரமாணம் என்றாலே அங்க ஏற்கனவே ஒரு பிரமாணம் இருக்கிறது, பாவ பிரமாணம். ஏனென்றால் ராபோஜன பிரமாணத்திற்கு முந்தைய பழைய உடன்படிக்கை இருந்தது. அது பழுதற்ற ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும், அந்த மாம்சம் புசிக்கப்பட வேண்டும், எலும்பு ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது, அது அடுத்த நாளைக்கு வைக்கப்படக்கூடாது. இது பழைய உடன்படிக்கை. ஆனா புது உடன்படிக்கை அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தான். அவர் சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே அங்க அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய சரீரமும் ரசம் தான் நமக்கு பானமும் ஆகாரமும். இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்து நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த சுயாதீன பிரமாணம் என்று வரும்போது ஒரு அடிமைத்தனத்தின் பிரமாணம் இருக்கிறது. எதுல அடிமைப்பட்டிருந்தோம்? யாத்திராமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினைவுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். இந்த பஸ்கா பண்டிகை, பஸ்கா இன்னொன்று உண்டு. அதான் எகிப்தில் நடந்த கடைசி வாத. ஒரு ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். ரத்தம் வீட்டு நிலக்கல்ல பூசப்பட வேண்டும். புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்பட வேண்டும். சங்கார தூதனும் கர்த்தரும் வருவார்கள். யார் வீட்டுல ரத்தம் பூசப்படவில்லையோ அங்கே சங்கார தூதன் தலைப்பிள்ளையை சங்காரம் பண்ணுவார். ஆனா இதில் எகிப்தியர்கள் தான் மாட்டிக் கொண்டார்கள், எபிரேயர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். இது நமக்கு நன்றாக தெரியும். இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அடுத்த நாள் தான் அவங்க புறப்படுறாங்க, அந்த நாள் தான் அவங்க புறப்படுறாங்க. அதனால உங்களை எகிப்தில அடிமை 430 வருஷம் அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருந்தீர்கள். அதிலிருந்து நான் உங்களை விடுவித்ததற்கு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதே போல இன்றைக்கு நாம எகிப்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். எகிப்து என்றால் அடிமைத்தனம். இன்னைக்கு மனிதன் எதிலே அடிமைப்பட்டு கிடக்கிறான்? தாவீது சொல்லுகிறான், என் தாயினை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அடிமைத்தனம். இன்னைக்கு சிலர் பொல்லாத கிரியைகளில் அடிமைப்பட்டு கிடப்பார்கள். சில ஜென்ம சுவாபங்கள், பாவமான செயல்கள். அப்படியே மனசாட்சிக்கு தெரியும் எதெல்லாம் தவறு என்று தெரியும். அதுதான் அடிமைத்தனம். சில நாங்கள் இதை விட்டுவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறோம், ஆனால் விட முடியவில்லை என்று சொல்லுவார்கள். அந்த எகிப்துல 430 வருஷம் கர்த்தருடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அதே போல இந்த எகிப்து என்பது பாவம். எகிப்தின் நுகத்திலே நாம் மாட்டப்பட்டு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். அந்த எகிப்து என்பது பாவத்தை குறிக்கும். இன்னும் சில அநேக அடிமைத்தனங்களை குறிக்கும். இன்னைக்கு அநேகர் சொல்ல அடிக்ஷனுக்கு தமிழ் வார்த்தை அடிமைத்தனம், போதையில் அடிமைத்தனம். இன்னும் சிலர் தீய பழக்கங்களுக்கு அடிமைத்தனம். இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்றால் தொலைக்காட்சி, இப்படி பல காரியங்கள் சொல்ல முடியும். நம்ம சிந்தியை தேவனுக்கு விரோதமாய் மாற்றுகிற சிந்தைகள், எடுக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதுவும் ஒரு அடிமைத்தனம். சிலருக்கு சூதாட்டம், இன்னைக்கு ஆன்லைன் சூதாட்டம் என்று சொல்லுகிறார். டெய்லி ஒருத்தர் சாகுறார். இப்போ நேற்றோ முத நாளோ ஒரு பேங்க் மேலாளரும், பேங்க்ல மேனேஜருக்கு மேல உள்ள ஒரு மேலாளர், அவரு பேங்க்ல உள்ள பணத்தெல்லாம் கையாடினாரா, எந்த பணத்தை எடுத்தாரோ தெரியாது. ஆன்லைன் சூதாட்டம், ஆன்லைன்ல வருதான் ரம்மி என்ற ஏதோ ஒரு விளையாட்டு. லட்சக்கணக்கான பணம் வரையமாயிட்டு இப்போ அக்கௌண்ட் காட்டணும். பேங்க்ல ஃபைனான்சியர் அக்கௌண்ட்டை காட்டணும், முடியல. மனைவி இடத்துல கேட்டார், மனைவியால் கொடுக்க முடியவில்லை. வேற எங்கெல்லாம் கேட்டாரோ தெரியாது. ஆகவே சாவதற்கு ரயில்வே ட்ராக்கு போறாரு. இவர் ரயில்வே ட்ராக்ல இருப்பதை பார்த்து ஒரு பெரியவர் பார்த்து ஆலோசனை கூறியிருக்கிறார். அப்பா இதுக்கெல்லாம் சாவா செய்வாங்க போ அப்படின்னு சொல்லி அப்படியே தடுத்து அனுப்பியிருக்கார். ஆனா அடுத்த நாள் அதே நேரத்துல அதே போல அந்த ட்ரெயினுக்கு முன்னால் பாய்ந்து செத்து போனார்.
சட்டங்கள் ஓடுகிறார்கள், எல்லாம் செய்யறாங்க. சட்டத்தை போட்டுறவனே அந்த ஆன்லைன் கேமு, இந்த சூதாட்டத்தை நடத்துறான். கிரிக்கெட் சூதாட்டங்கிறாங்க, காட்டன் சூதாட்டங்கிறாங்க, என்னென்னலாமோ இருக்கு. அதுக்கு அடிமைத்தனம். சில தீய பழக்கம் தங்கள் சரீரத்தை கெடுக்கும் என்று தெரிந்தே கஞ்சா, போதைப் பொருட்கள், ட்ரக் அடிக்ஷன், சில ஒரு மாதிரி விசத்தனம் வாய்ந்த ஊசிகள், மயக்க மருந்து, போதை மயக்கத்தை கொடுக்கிற காரியங்கள், இவைகளிலே அடிக்ஷன், ஒரு அடிமைத்தனம். இன்னைக்கு நீங்கள் நானும் எதில் அடிமைப்பட்டு கிடக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு தவிர வேற எதுல நம்ம அடிமைப்பட்டு கிடக்க கூடாது. அது ஒண்ணுதான் நம்முடைய வாழ்க்கையில அடிமைத்தனம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு இந்த அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்தமா இருக்கும்போது கர்த்தர் நம்ம தெரிந்து கொள்ளவில்லை. பாவியா இருக்கையில் தான் நம்ம தெரிந்து கொண்டார். பார சுமைகளை சுமந்து கொண்டிருந்த பொழுதுதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். பாவத்தின் சம்பளமாகிய மரணம், அதை கொடுக்கக்கூடிய வியாதிகளின் பிடியில் இருந்த பொழுதுதான் கர்த்தர் நம்மை சந்தித்தார். அவர் சந்தித்து முதலாவது நம் மேல் இருக்கிற அந்த நுகம் இந்த அடிமை, மாடு போகிறது, அதுக்கு மேல் ஒரு நுகம் வைக்கப்பட்டிருக்கும். அதை ஓட்டுகிற எஜமான், அவன் அந்த மாடு தானாக செய்ய முடியாது. மூக்கணம் கயிறு இருக்கும், அந்த நுகம் இருக்கும், ஒரு அடிமைத்தனம். அதே போலதான் இன்றைக்கு நாம் அநேக காரியங்களிலே அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை, இந்த பாவத்தின் நுகத்தை, இந்த சாபத்தின் நுகத்தை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு விடுவித்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரான இயேசு கிறிஸ்து குறித்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை குறித்து குறிப்பிடப்பட்ட வார்த்தைகள். அப்போ இன்னைக்கு நாம் ரத்தத்திலும் சரீரத்திலும் இருக்கிறோம். சரீரம் பல பாவங்களை செய்கிறது. இந்த பாவத்துக்கு சம்பளம் மரணம். அப்போ அதுக்காகவே இயேசு கிறிஸ்து மாம்சத்திலும் ரத்தத்திலும் தோன்றி நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே நமக்காக பலியானார். இன்னைக்கு துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிக்கு நிம்மதி இருக்குமா? இருக்காது. தவறு செய்கிறவன் எப்படி இருந்தாலும் தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதே போல பாவத்தை செய்கிறவனுக்கு ஒரு மரண பயம் இருக்கு. இன்னைக்கு யார் ஒருவருக்கு மரண பயம் இருக்கிறதோ அவர்கள் ஏதோ தவறுக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். தேவனுக்கு விரோதமான காரியம் செய்கிறார்கள் அர்த்தம். அப்போ பயப்படுகிறவனுக்கு அவிசுவாசிக்கு கர்த்தரிடத்துல பங்கு கிடையாது. கர்த்தரை விசுவாசிக்கிறவன், நேசிக்கிறவன், அன்பு கொடுக்கிறவன் பாவத்தை செய்ய மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில மரண பயம் இருக்காது. இப்போ இங்கே பாவம் செய்து அந்த அடிமைத்தனத்தினால் விழுந்து மரண பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்தார். மரணத்துக்கு அதிபதி பிசாசு, ஜீவனுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து. அந்த மரணத்தின் அதிபதி ஆகிய அதான் பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். அதை கொடுக்கிற பிசாசை கர்த்தர் சிலுவையிலே நசுக்கினார். எல்லாம் நினைக்கிறாங்க சிலுவையில ஜீவனை விட்டதுனால அவர் தோத்து போனார். இல்ல, மரணத்தால் ஜெயித்தார். நாம் மறிக்க வேண்டியது, நாம் தான் அந்த பாவத்துக்கு சம்பளமாகிய நித்திய மரணத்தை சுதந்திரிக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி அந்த பாவ நுகத்தை முறித்து இன்றைக்கு நமக்கு சுயாதீனத்தை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் விடுவிக்கப்பட்டவர். ஆண்டவரே அப்பா பிதாவை என்று அழைக்கும் சாக்கியத்தை பெற்றவர்கள். அந்த சுயாதீனத்தை பெற்றபடியினால் இன்னைக்கு நாம் ஒரு புத்திரராக இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ரோமருக்கு நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
சிருஷ்டியானது இருந்து அழிவுக்கு உரிய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோட நீங்க அந்த அதிகாரம் முழுசும் படிக்கணும். ரொம்ப 8வது ரொம்ப அழகா இருக்கும். அப்ப எனக்கு அருமையா தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் பாவத்தின் சமய மரணம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சுயாதீனர்கள். இன்றைக்கு நாம் விடுதலை பெற்றவர்கள். அப்ப இந்த விடுதலை பெற்ற உங்களுக்கும் எனக்கும் அவர் சில சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். அப்பா பிதாவை என்று அழைக்க முடியாத புத்திர சுவிகாரம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். அப்ப நாம் பிள்ளைகளானால் நம்முடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரமாமே. அப்ப இன்னைக்கு அடிமைத்தனத்தின் நுகம் முறிக்கப்பட்டால் ஒரு விடுதலை பெறுகிறோம். என்ன விடுதலை? ஆண்டவர் தெய்வத்தை, நம்முடைய கடவுளை, கத்தரை நம்ம அப்பா பிதாவை என்று அழைக்க முடியாத புத்திர சுவிகாரத்தை பெறுகிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யம் ஒண்ணு இருக்கிறது, 3ஆம் வானத்தில் இருக்கிறது. ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக வேண்டும் என பிள்ளைகளாக வேண்டும். இப்போ பிதாக்களின் சுதந்திரம் யாருக்கு? பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு போகிறார்கள். இப்ப நமக்கு ஒரு ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தை பெற வேண்டும் என்றால் நாம் சுயாதீனர்களாய் மாற வேண்டும். இன்னைக்கு நீங்கள் நானும் எதுல அடிமைப்பட்டு கிடக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், உண்மைதான். ஆனால் ஏதோ ஒரு காரியத்துல நம்ம அடிமைப்பட்டு விடுகிறோம். ஏதோ ஒரு உலகம் நம்மை அடிமைப்படுத்த முயற்சிக்கிறது. ஏன்னா மாம்சத்தோடு, ரத்தத்தோடு, துணைத்தனங்களோடு நமக்கு எப்பொழுது போராட்டம் உண்டு. இப்ப எகிப்துல இருந்து ஜனங்களை அழைத்து வருகிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு அழைத்து வருகிறார். பல அற்புதங்களை பார்த்தவர்கள். பார்வன் சேனை தண்ணீரில் மூழ்கியது நேரில் கண்ணால் கண்டவர்கள். வானத்திலிருந்து மன்னாவை பொறுக்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். கண்மலிருந்து புறப்பட்ட தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட ஒரு நேரத்துல என்ன செய்யறாங்க? விட்டு வந்த எய்த்தை குறித்து பெருசா பேசுறாங்க. எங்களுக்கு எய்த்துல பிரேத குழிகள் இல்லையேட்டா எங்களை இங்க கொண்டு வந்து நாங்கள் அங்கேயே செத்துருப்போமே. ஆகாரம் ஒரே ஆகாரத்தை சாப்பிட்டதுனால, மன்னாவே சாப்பிட்டதுனால எய்த்தினுடைய கொமட்டி காய்களையும் வெங்காயங்களையும் அவங்க நினைத்து பார்த்தார்கள். விட்டு வந்த எய்த்து, அதுபோல நாம் விட்டு வந்த சில எய்த்து நமக்குள்ள இருக்கத்தானே செய்யுது. சில கோபம், சில மூர்க்கத்தனம், விட்டு வந்த பழைய எய்த்தின் சில தன்மைகள் இன்னைக்கு முற்றிலுமாய் இருந்த ஒரு விடுதலை பெற வேண்டும். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களே சொல்லுவாங்க, எல்லாம் கரெக்டா இருக்க, இந்த ஒரு விஷயத்துலதான் நான் ஸ்டெடி கிடையாது, இந்த ஒரு விஷயத்துலதான் நான் விழுந்து விடுகிறேன், அதுதான் பிரதர் எனக்கு வீக்னஸ். அப்ப இன்னைக்கு நீங்க வீக்னஸ் என்று எதை சொல்லுகிறீர்களோ அது உங்களை விழத்தட்டி விடும். அவன் வீக்னஸ் என்று சொல்லுகிறோம், அதுதான் சாத்தானுடைய பலம். நீங்க எதை வீக்னஸ் என்று சொல்ல அது சாத்தானுடைய பலம். அதனாலதான் பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு நீங்கள் மற்ற எது பலவீனம், எதை விட வேண்டும், எது அந்த விட்டு வந்த எய்த்து என்னை மீண்டும் தொடர்கிறது என்ன நினைக்கிறீர்களோ அது ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருந்து இன்றைக்கு நாம் விடுதலை பெற வேண்டும். அந்த நுகங்கள் முறிக்கப்பட வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அப்ப நமக்கு அடிமைத்தனத்தின் நுகத்தை கர்த்தர் முறித்து விட்டார். இன்னைக்கு நமக்கு ஒரு சுயாதீன பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப சுயாதீன பிரமாணத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். சரி, சுயாதீன பிரமாணம், பாவ பிரமாணம் தெரிஞ்சிட்டு, அது எய்த்தின் பாவம், அது ஒரு நுகம். அதை நம்ம விட்டு வந்த சில எய்த்தின் காரியங்கள், அல்ல நம்மளை பலவீனப்படுத்த நினைக்கிற விட்டு வந்த சில பாவங்கள், நமக்கே மனசாட்சி தோணும் இதெல்லாம் தப்புப்பா, இருந்தாலும் அந்த நுகங்கள். அப்ப இவைகள் எல்லாம் விட்டு வந்த எய்த்து, அதுக்கு இடம் கொடுத்து விட்டால் மீண்டும் நம்மளை அடிமைத்தனமாக்கி விடும். அதுல இருந்து இன்னைக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
இதான் சுயாதீன பிரமாணம். அப்ப இந்த சுயாதீன பிரமாணத்தை குறித்து நான் விளக்கம் கொடுக்கிறேன். அதே ரோமர் 8 2 முதலாவது வாசிக்கலாம். ரோமர் 8 2. இயேசுவினாலே கிறிஸ்து இயேசுவினாலே பிரமாணம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் மரணம் என்பவைகளின் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டேன். போறதா சுயாதீன பிரமாணத்துக்கு இன்னொரு பெயரு கிறிஸ்துவின் பிரமாணம், இல்லை என்றால் ஆவியின் பிரமாணம். இன்னைக்கு நமக்கு பழைய ஏற்பாட்டுல பிரமாணம் கொடுக்கப்பட்டு 10 கற்பனைகள் கட்டளைகள் கொடுக்கப்பட்டு எதற்காக? பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்பதை எச்சரிப்பதற்காகவும், அப்படியே பாவத்தில் விழுந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும், பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த கற்பனைகளும் கட்டளைகளும் நமக்கு போதிச்சது. மனிதன் பாவ உணர்வு அடைகிறான், உடனே அதற்குரிய பலியை செலுத்துகிறான், கொஞ்ச நாள் ஒழுங்கா இருக்கிறான், பிறகு மீண்டும் பாவத்தை செய்கிறான். இப்போ ஆலயம் பலிகளினால் தான் நிறைந்தது. ஆண்டவர் வெறுத்த இந்த பலிகளில் நான் திருப்தி அடைவேனோ, இந்த நிலத்தையா நான் சுகந்தவாசி நுகர்வேன் என்று சொல்லி மிருக ஜீவன்களுடைய பலி ரத்தத்துக்கு பதிலாக தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்ப அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியாகி ரத்தத்தை சிந்தின பிறகு நமக்கு இன்னைக்கு பாவத்துக்கு பரிகாரம் எது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அன்னைக்கு அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எகிப்திலே சங்கார தூதனிடத்திலிருந்து பாதுகாத்தது. அதுபோல அடிக்கப்பட்ட கிருபாதார பலியாகிய தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து வெளியேற முடியும். இன்னைக்கு மனிதன் தவறுகளை பாவம் என்று சொல்லுகிறான். எல்லா மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் நல்லது தெரியும், தீமை தெரியும். தீமையானவைகளை பாவம் என்கிறான், நல்லவைகளை புண்ணியம் என்று சொல்லுகிறான். அது பரலோகத்தில் சேர்க்கும் என்று சொல்லுகிறான். தீமையானவைகள் நம்மை நரகத்தில் தள்ளிவிடும் என்று சொல்லி எல்லா மார்க்கத்தாரும் அறிந்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவச்சானமே, இந்த பாவ பிரமாணத்தை நீக்குவதற்குத்தான் மனிதன் முயற்சிக்கிறான். அதுக்காக என்ன செய்கிறான்? அவன் தெய்வங்களை திருப்திப்படுத்துவதற்கு மிருக ஜீவன்களை இன்னும் பலி செலுத்துகிறான். இன்னும் தன்னை ஒடுக்கி விரதங்கள் நோன்புகள் என்பதை மேற்கொள்ளுகிறான். இறைவனை தேடி மலைகளுக்கு காவடியை எடுத்து ஓட்டம் ஓடுகிறான். காவி உடை உடுத்தி கடலில் போய் குளித்து பார்க்கிறான், மொட்டையடித்து பார்க்கிறான், மலையேறி பார்க்கிறான். அவனெல்லாம் சாதாரண ஆளா? தங்கள் சரீரத்தை ஒடுக்குகிறார்கள். எதற்காக? எப்படியாயிலும் பாவ ஜென்மம் போய்விட வேண்டும். சிலர் என்ன செய்கிறார்கள்? இமயமலையின் அடிவாரத்தில் போய் தவம் இருக்கிறார்கள். எதற்காக? பாவ விமோச்சனம் பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். கங்கையில் போய் புனிதவன் நீராடி விட்டால், அதாவது கங்கையில் செத்தால் மோட்சமா? அது ஒரு வழக்கு சொல்ல. கங்கையில செத்தா மோட்சம், அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவன் நம்புறான். அப்ப இன்றைக்கு நமக்கு ஜீவன் அதிகாரு இந்த இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் 2000 வருஷம் ஆயிட்டே அந்த ரத்தம் இருக்கிறதா? இன்றைக்கும் இருக்கிறது. விசுவாசித்தால் நீ மகிமை காண முடியும். தோமாவை போல கேள்வி கேட்டுக்கொண்டிருக்குமானால் முடியாது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நீ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என் பாவங்களை நீக்குவதற்கு ரத்தத்தை சிந்தியிருக்கிறேன், அந்த ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு பாவத்தை அறிக்கை செய்கிறோம், அவருடைய ரத்தத்தால் கழுவப்படுகிறோம், இரக்கம் பெறுகிறோம், நீதிமான் என்ற பெயரையும் எடுக்கிறோம், ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறோம். மீண்டும் பாவம் செய்தார். அப்போ அதுல என்ன அர்த்தம்? அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கத்தை பெறுவான். நாம் தொடர்ந்து சில நேரங்கள் அப்படி போராடி கொண்டிருப்போம்னால் இன்றைக்கு அதை விட்டுவிட முயற்சிக்க வேண்டும். அதான் இந்த தபசுக்காக சிலுவை தியானத்தின் நாட்கள். எதற்காக? நம்மை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும், சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு தொழில் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். எங்கே ஓட்டை இருக்கிறது, எங்கே தவறு இருக்கிறது, எங்கே அதிக செலவுகள் இருக்கிறது, எதை குறைக்கலாம், எதை நீக்க வேண்டும்.
அதுதான் ஒரு நல்ல வியாபாரி கடை. அப்ப நீ பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் உன் விசுவாச கப்பலில் எங்க ஓட்ட இருக்கு, எங்க ட்ராக் மாறி இருக்கு, அதை ஒரு சுய பரிசோதனை செய்து இன்றைக்கு ரட்சணை நாள் அறிக்கை செய்து விட்டு விடுவேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து தேவனிடத்துல இன்னைக்கு இரக்கம் தர வேண்டும். ஆனா இது ஒரு பெரிய போராட்டம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் அது ஒரு பெரிய போராட்டம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் எய்த்து இன்னும் நம்மை ஓதிக்கொண்டுதான் இருக்கிறது. இது தலைமுறை தோறும் அமலிக்கணும். நமக்கு யுத்தம் உண்டு. உண்மை வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தோட ரத்தத்தோட உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனாலும் அவருடைய ரத்தத்தை அறிக்கை செய்யும். கலாத்தியர்ல 23 நினைக்கிறேன். உங்க ஆசை மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கணும் இருக்கா கலாத்தியரை? கிறிஸ்துடையவர்கள் பாருங்க, கிறிஸ்துவ நீங்கள் நான் கிறிஸ்துவ உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. நம்ம சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த எய்த்து மேற்கொள்ள பார்க்கிறான் என்றால் நாம் இந்த சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். பார்த்தால் அடுத்த நிமிடமே நாம் என்ன செய்வோம்? அந்த சிலுவை சின்ன ரத்தத்தால் கழுவப்படுகிறோம். நீதிமானை 7 முறை விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய இதயத்தை கேட்ட தாவீதே ஒரு தடவை விழுந்தான். ஆனால் அறிக்கை செய்து அதற்கு பிறகு அந்த பாவத்தை வாழ்நாளில் ஒரு நாளும் செய்யவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஒரு இச்சையில செய்துட்டான். ஆனா அதற்கு பிறகு தன் வாழ்நாளில் அவன் செய்யவே இல்லை. அந்த தவறு செய்யவே இல்லை என்றுதான் வேதம் திட்டமாக சொல்லுகிறார். அறிக்கை செய்தா அதான் 51ஆம் சங்கீதம். அறிக்கை செய்தா விட்டு விட்டான், இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். அப்ப எனக்கு அருமையான தேவச்சானமே. அப்ப இன்றைக்கு அந்த ஆவியின் பிரமாணம் அதை நோக்கி அன்னைக்கு நியாய பிரமாணம் இருந்தது. அதை செய்பவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். ஆனா இன்றைக்கு நமக்கு நியாய பிரமாணம் அல்ல, ஆவியின் பிரமாணம். அந்த ஆவியின் பிரமாணம் என்ன? அந்த நியாய பிரமாணத்தை போல தொகுத்து எழுதப்படவில்லை. நம்பர் போட்டு 10 கற்பனை 10 கட்டளை என்று எண்ணிக்கையோடு தொடர்ந்து எழுதப்படவில்லை. ஆவியான எங்கெல்லாம் வெளிப்படுத்துகிறாரோ அல்லது இயேசு கிறிஸ்து உபதேசத்துல எங்கெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டதோ அதுதான் ஆவியின் ஞானம். அது ஆவியான நமக்கு உணர்த்துவார். வரிசை பிரகாரம் நம்பர் போட்டு எழுதப்படவில்லை. ஆனால் ஆவியின் பிரமாணத்தின் முக்கியமான கூறுகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22, 23 எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாம். கலாத்தியர் 5ல 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணுமில்லை. அப்போ இது கனி என்று நாம் சொல்லுகிறோம். ஆனா இதுதான் ஆவியின் பிரமாணம். அப்ப அந்த ஆவியின் பிரமாணத்துல என்ன இருக்கு? அன்பு, சாந்தம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சேடம். யோசிச்சு பாருங்க. இதை ஒவ்வொன்றா எழுதி பாருங்க. அந்த 9ஐயும் எழுதுங்க. எழுதிட்டு நம்ம எப்படி அன்பா இருக்கிறோம்? அன்பு மாயமற்றதா இருக்கிறதா? அன்புக்கு பாவம் இல்லை. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த வசனங்கள் எல்லாம் ஒத்து போகிறதா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில இணைந்திருக்கிறதா? அதை இந்த காலங்களில் சுய பரிசோதனை செய்யும். அன்பு, சாந்தம், அமைதியா இருக்கிறோமா? சிலவங்க அமைதியா இருப்பாங்க, ஆனா எரிமலையா இருப்பாங்க. சாந்தம் என்பது அப்படியே இல்லை. பேசாமல் அப்படி மூஞ்ச உம்மானு வச்சுட்டு இருக்கிறது இல்லை. அது எரிமலை, ரொம்ப டேஞ்சரு. அப்போ சாந்தம் என்பது அன்புக்கு இன்னொரு வெளிப்பகுதி. இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அமைதியான ஒரு சூழல். ஒரு வளவளன்னு இருக்காம, ஆனா கலகலப்பா இருப்பாங்க. துக்க முகமாலாம் இருக்க மாட்டாங்க. அந்த முகத்திலே ஒரு தெய்வீக சாயல் தெரியும். அதான் சாந்தம். அடுத்தது சமாதானம், சந்தோஷம். இந்த ரெண்டும் பரலோகத்துக்குரியது. இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பூமி தரும். சங்கீதம் 4:4
தானியத்தாலும் திராட்சரசத்தாலும் இருந்திருக்க காலம் வரும். 4:6 நினைக்கிறேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் இல்ல சங்கீதம் 4:6 தானியம் திராட்சரசம் நிறைந்திருக்கிற அந்த வசனம். சங்கீதம் 4:7 அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் என் இருதயத்தில் தந்தீர். அப்ப இன்னைக்கு உலகத்துல பணம், பதவி, சொத்து, வேலையாட்கள் எல்லாருக்கா சந்தோஷம் நினைக்காதீங்க. அவனுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா சந்தோஷம் இல்லை. இப்ப நமக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு, எது நிறைவா இல்லை, ஆனா ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு பணக்காரருக்கு தைரியமா ரோட்ல போக முடியுமா? பயம், இவன் அடிச்சிருவானோ, இவன் கடத்தி கொண்டு போயிடுவானோ, அல்ல ராத்திரி தூக்கம் வருமா, அடடா இவனாவது இன்கம் டேக்ஸ் வந்துருவானோ, நம்ம கூட இருக்கிறவன் நம்ம காட்டி கொடுத்துருவானோ, பயம். ஆனா துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆனா நமக்கு சமாதானம், சந்தோஷம். இரவி நித்திரை சமாதானமா இருக்கிறது. இது பரலோகத்திலிருந்து கிடைப்பது, பூமியில கிடையாது. ஏன்னா பூமியில சமாதானம் பீஸ் மேக்கர் சும்மா சமாதானம் பண்ணி பார்ப்பாங்க, ஆனா அதுல நீர் பூத்த நெருப்பு போலதான் இருப்பாங்க. ஆனா இந்த சமாதானம், சந்தோஷம் என்பது மரத்திலிருந்து வரும். நீடிய பொறுமை, ஏதோ கொஞ்சம் ஒரு பொறுமையா இருப்போம். என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஒரு எல்லையை வைத்துக் கொள்வார்கள், முடிந்த வரைக்கும் பார்ப்பாங்க. எல்லை மீறுது அப்படின்னாச்சுன்னா சுயரூபத்தை காமிச்சிருவாங்க. அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவையில எவ்வளவு ஒரு பொறுமை. அவருக்கு அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அப்படி ஒரு நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமை, அதான் நமக்கு தெரியும் ஒரு எல்லை இருக்கிறது, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதையும் மீறி இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சொல்லி 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. ஆண்டவரே, அதுதான் ஆவிக்குரிய போராட்டம் வரும். என்ன ஊழியக்காரி ஏமாத்துக்கா போல இருக்கு, அது நாம தான் சரியில்லையா, என்ன ஒண்ணும் சரியா இல்லையே, இனிமே அவ்வளவுதான், இது நிறைவேறாது. அப்போ பொறுமை இன்னும் காத்திருக்க. ஆபிரகாம் விசுவாசத்தின் நம்ம ஒரு பட்டத்தை வரை கொடுத்துட்டோம், வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. 12 வருஷம் பாக்குறாரு. அடடா பிள்ளையே இல்லையே, ஆகார் கிடைக்கிறார். உடனே என்ன செஞ்சாரு, மாம்சத்துல ஒரு பிள்ளையை பெற்று விட்டார். அப்ப ஆபிரகாமுடைய சரீரத்துல குறை இல்லை. அப்போ கர்த்தர் தான் கிடைச்சிருக்காரு. ஏன்னா சாரா பிள்ளை பெறுகிறாளே. இப்போ 100வது வயசுலதான் வாக்குத்தத்தம் பிள்ளை. எப்போ சரீரம் செத்துட்டு அவளுக்கு கர்ப்பப்பை இத்து போய் விட்டது, இப்போ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறேன், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அப்போ வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறுது, எப்ப நிறைவேறுன்னு சொல்ல முடியாது. ஆபிரகாமுக்கு நான் 25 வருடத்தில் நான் உனக்கு தருவேன்னா சொன்னார். பிள்ளையே தருவேன், வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல தருவேன். அப்ப நீ எல்லை, ஒரு பொறுமை வந்தா அந்த எல்லையை வகுத்தான், மீறினா இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் நமக்கு தொல்லையாகத்தானே இருக்கிறார். அப்போ பொறுமையின் எல்லை மீறினால் நமக்கு வாழ்க்கையில் தொல்லை. பொறுமையில் எருமை போல் இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னதையா செய்வார். நீ செத்தப்பட செய்யறதில்லை, ஜீவனுள்ள நாட்கள் செய்வார். அதுதான் நீடிய பொறுமை. அதுவா ஆவிக்குரியவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி நிச்சயமாய் காத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டு நீ இதை செய் என்று சொல்லுவார், இந்த காரியத்தை செய்யலாம் சொல்வார், அப்ப செய்க. ஆனா காத்திருக்க வேண்டிய காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னதை செய்யுமலை போய மாட்டார், அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க தேவனும் அல்ல. இதுலதான் நாம் நிறைய பேர் விழுந்து போய் விடுறோம். ஏன் எனக்கு செய்யல, எதுக்கு செய்யல, இந்த கேள்வியே கேட்கிற பிசினஸே வைக்க விட. சொன்னாரா எனக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார், நான் வீட்டுல கூட சொல்ல மாட்டேன், எனக்கு சொல்லியிருக்கிறேன். அவாட்டுக்கு இருப்பேன், கத்த செய்வேன். நான் முயற்சித்தால் அதை அடைவதற்கு ஏதாவது முயற்சி செய்யலாம், பம்பா போயிடும், கத்தோட கோபாக்கனைக்கு ஆளாயிருவேன். பேசாம கத்தர் எனக்கு சொன்னதை அவர் செய்யலாம். அந்த நீடிய பொறுமை, அதுதான் கத்தர்
செய்யறக்கா. இன்னைக்கு நமக்கு எல்லாமே அவசரம் தானே, எல்லாமே அவசரம். கல்யாணம் கட்டி 5வது மாசத்துல பிள்ளை வந்துடும், 5வது மாசத்துலயே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா புழு பூச்சி இல்லையா, ஏன்னா வேற வார்த்தையே இல்லையா. அப்புறம் புழு பூச்சினா அந்த பிள்ளை புழு பூச்சியாதான் பிறக்கும், குப்பையில தான் பிறக்கும். உடனே 5வது மாசம் ஊரா கேட்டுருவாங்க, ஒரு புழு பூச்சி இல்லையா. எல்லாம் அவசரம். எனக்கு ஒரு வேலைக்கு போகணும் உடனே அவசரம், எல்லாம் லட்சத்துல வந்துடணும். நீ கொஞ்சம் உண்மையா இரு, கத்த உடனே அனைவரும் சொந்தக்காரராய் மாற்றுவார். வேதனை சொல்லுகிறது நாளுக்கு நாள் தான் விருத்தி செய்வார். சும்மா எடுத்தோடனே உடனே எல்லாரும் யோபுவின் ஆசீர்வாதத்தை சொல்லுவாங்க, அதெல்லாம் முட்டாள்தனம். யோபு கர்த்தர் ரெட்டிப்பை ஆசீர்வதித்தார், ஒரு வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. சினிமால காட்டுவது போல் ஓவர் நைட்ல அவர் அப்படி ஆகல. அவர் என்ன செய்தார், அவருடைய சகோதர சகோதரிகள் விசாரிக்க வராங்க. விசாரித்து அது வரைக்கும் உதவி செய்யாதவங்க தங்க உடைமைகளை கொடுத்தார்களாம், பொன்னுடைமைகளை கொடுத்தார்கள். அப்ப அந்த பொன்னுடைமைகளை எடுத்துக்கொண்டு அதை செல்வந்தத்துல விற்றாரா, இன்னைக்கு போல கொடுத்து நிலத்தை வாங்கியிருக்கிறார், உழுதிருக்கிறார், உழுது அதில் பலன் அடைந்திருக்கிறார். அது ஒரே நாள் ஓவர் நைட் நடந்த சம்பவம் அல்ல. நாமும் யோகை போல அப்படி இல்லை, அவர் படிப்படியாக. அப்போ நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான்னு தான் எழுதப்பட்டிருக்கிறது, ஓவர் நைட் அல்ல. சுகம் ஒண்ணுதான், ஒரே நேரம் அவர் சொன்ன உடனே நடக்கும். அதான் தெய்வீக சுகம். மற்றபடி எல்லாரும் கிராஜுவலா நடக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், வாக்குத்தத்தத்தை நிறைவேற பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு இதுலதான் இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து கொண்டிருக்கிறார். இச்சை அடக்கம், சரி, அதெல்லாம் நமக்கு வயது உதவி செய்கிறது, பரிசுத்தனுடைய ஐக்கியம் நமக்கு உதவி செய்கிறது. உலகத்தின் காரியங்கள் நம்ம கண்களை பதிக்காதபடியினாலே நம்ம அதுல நமக்கு ஒரு பயம் இருக்கிறது, சிலுவை குறித்தான ஒரு பயம். கர்த்தர் என்னை காண்கிற இந்த யோசேப்பின் பயம் நமக்கு இருக்கு. இந்த யோசேப்பின் பயம் இருந்தாலே நம்ம இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்போம். விசுவாசம், நம் வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, நல்ல சாட்சிகளை கேட்கறதுனால நம்முடைய விசுவாசத்துக்கும் குறைவில்லை. மற்றதெல்லாம் நான் விலைக்கு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், எல்லாம் போதும். அப்ப அந்த 9 காரியத்தையும் நீங்க நோட் புக்ல எழுதி உங்களை சுய பரிசோதனை செய்து பாருங்க. இந்த கனி நம்ம எப்படி இருக்கிறோம், இதெல்லாம் போன வாரம் தான் தியானித்தோம். இந்த கனி இருந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். அப்ப இதுதான் ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணம் நமக்குள்ள இருந்தால்தான் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயிக்க முடியும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அப்போ இந்த ஆவியின் பிரமாணத்தை நிறைவேற்றின உண்டு. இயேசு கிறிஸ்துக்கு பிறகுதான் ஆவியனுடைய காலம் வருகிறது. ஆனா அவர் பரிசுத்த நிரம்பி இருந்தார். அவருடைய போதனைகள் எல்லாம் பாருங்க, எல்லாம் பிரமாணத்துக்கு ஈக்குவலான கனி நிறைந்ததா இருக்கு. அன்பு ராஜரீக பிரமாணம் என்று சொல்லிவிட்டார். அப்போ எல்லாமே அதுல அடங்கி இருக்கிறது. அப்ப இந்த ஆவியின் பிரமாணத்தை நிறைவேற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவர்தான் சவுலா இருந்து பவுலாய் மாறினவர். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதுல 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இந்த பிரமாணத்தின்படி என்று சொல்லி மேற்கொள்கிறார். இந்த பிரமாணத்தின், இந்த ஆவியின் பிரமாணத்தின்படி யார் நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இப்ப அதுல 17ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள், அந்த சுயாதீன பிரமாணம், அந்த கிறிஸ்துவின் பிரமாணம். இன்னொரு சொல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த கிறிஸ்துவின் பிரமாணம் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமா ஆவியின் பிரமாணம். அதன்படி நடந்திருக்கிறான். அதுக்கு நான் சாம்பிள் சொல்லணும். அவன் நடந்தானா ஆவியின் பிரமாணத்தின்படி?
ஏன்னா எதை போதிக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றினவர். இயேசு கிறிஸ்து எதை போதித்தாரோ அதை தன் வாழ்க்கையில நிறைவேற்றினவர். அதே போல அநேக போதனைகளை கேட்க நீங்களெல்லாம் அதன்படி நடக்க வேண்டும். அப்போ இந்த பவுல் ஆவின் பிரமாணத்தை நிறைவேற்றினாலும் நான் சில வசனங்களை மட்டும் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதே கலத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் ஆகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை பண்ணுங்கள், சீர்பொருத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல அவர் சாந்தம் எரிச்சடையாத, கோவப்படாத. அப்போ உன்னோடு கூட இருக்கிற ஒருத்தன் விழுந்து போனானா அவனை குற்றப்படுத்தாத. அப்ப சாந்தத்துக்கு என்ன விளக்கத்தை கொடுக்கிறாரு? நான் பெரிய யோக்கியம், மற்றவெல்லாம் அயோக்கியம், அந்த எண்ணமே வரக்கூடாதான். மற்றவன் விழுந்து போனான்னா அவனை குறித்து நாம அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. அவனை கிறிஸ்துக்களை மீண்டும் தூக்கி எடுத்து சொல்ல வேண்டும். அப்ப சாந்தமுள்ள ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதுக்கு மிக அழகாய் அவர் விளக்கம் கொடுக்கிறார். அந்த எப்படியா ஆவிக்குரியவர்கள் நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்படுத்துங்கள். எந்த ஒரு குற்றத்திலையும் அகப்பட மாட்டானாம். சாந்தம் உள்ளவன் எந்த குற்றத்திலையும் அகப்படவே மாட்டான். சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அப்போ மோசேயை குறித்து சொல்லுகிறார், அவன் சாந்த குணமுள்ளவன். என் வீட்டிலேயும் உண்மை உள்ளவன், பூமியில் காணப்படும் மனுஷர்கள்லாம் மோசையை போல் சாந்த குணமும் ஒருவரும் இல்லை. அவன் சாட்சி பெற்றிருக்கான் சாந்த குணம். நம்முடைய சாந்த குணம் வெளிப்படுவதாக என்ன ஆண்டவர் சொன்னான். இன்னைக்கு நம்முடைய சாந்த குணம், அவங்க வாயத்திறந்துதான் கோபம், எரிச்சல், அன்பான வார்த்தைகள் வருதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடினமான வார்த்தைகள், அந்த டோன், சிலருக்கு டோனே வந்து எரிச்சல் மூட்டும். இப்போ ஊழியத்துல இருக்கிறோம், நம்ம கோபத்தை காட்ட முடியாது. ஆனா சிலர் கண்டிக்கணும். நீங்க அன்பா பேசி அந்த கோபமா அதே வார்த்தைகளை நீங்க சொல்லி பாருங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அதே வார்த்தையை கொஞ்சம் டோனை மாத்தி சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ நம்முடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, நம்முடைய குரல் கூட எப்படி இருக்கணும்? சாதமுள்ளதான் இப்ப சிலவங்களுக்கு அவங்க பேசினாலே எரிச்சல் வரும். இந்த டோன், அந்த ஒரு மாதிரி ஒரு கோபம் எரிச்சலோட பேசுறது இல்லை. சாந்தமா பேசப்படாது, அன்பா பேசப்படாது. அது 2வது வசனம். இது பவுலுக்கு காணப்படும். பவுல் வந்து பெரிய கோபக்காரர், நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். பெரிய படிப்பாளி, பணக்காரன், கோபக்காரன், அரசு அதிகாரி, டப்பு டப்புன்னு பேசிடுவார். ஆனா இப்போ ரொம்ப சாந்தம். கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும், பேசுறதுக்கு தாமதமா இருக்கணும். மற்றவங்க பேசுறத நல்லா கேளுங்க. உடனே பட்டு 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 பட்டுன்னு பதில் பேசுறாரு. பேசுவதற்கு தாமதியுங்கள், அதான் சாந்த குணம். அடுத்தது 2வது வசனம். ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்தன் பிரமாணத்தினர் பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்தன் பிரமாணம் என்ன? அன்பு. அன்புதான் கிறிஸ்தன் பிரமாணம். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். முதல்ல காணாத தேவனிடத்தில் அன்பா இருங்க, காண்கிற சகோதரத்தில் அன்பா இருங்க. காண்கிற சகோதரத்தில் அன்பாய் இருக்காதவன் காணாத இறைவனிடத்தில் எப்படி அன்பாய் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. காண்கிற மனிதத்துல நம்ம அன்பா காட்ட மாட்டோம். அப்ப காணாத தேவனிடத்துல அப்ப அன்பு மாயமற்றதா இருக்கணும். அன்பு, விசுவாசம், நம்பிக்கை 3 தான் நிலைச்சிருக்கும். அதுல எதுல நிலைச்சிருக்குமா? அன்புதான் நிலைத்திருக்கும் என்று வேதம் திட்டமாய் சொல்லுது. நம்முடைய அன்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு சிலவங்க என்ன செய்வாங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மரியாதை கொடுக்கணும், ரொம்ப அன்பா இருக்கிற போல நடிப்பாங்க. ஆதாயத்துக்காக, இழிவான ஆதாயங்களுக்காக இல்லை. அன்பா இருக்கிறது என்பது வித்தியாசம். தான் ஆடாட்டம் தன் சதை ஆடும். இப்போ ஒருத்தனுக்கு பொண்ணை வெள்ளி அள்ளி கொடுக்க எல்லாம் தான் கொடுக்குறான், குடிகாரம் கொடுக்குறான்.
ஊரை ஏமாத்தி வரி ஏய்க்கிறவனும் தான தர்மம் பண்றான். நம்மளத கொடுக்கறதுக்கு இல்லைனாலும் அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனதார வாழ்த்துறோம் பார்த்தீங்களா? மனசார வாழ்த்துறோமே, அதுதாங்க பெரிய மனசு, அதுதான் அன்பு. இன்னைக்கு பொண்ணை வெள்ளி அடி கொடுத்துட்டா அதுதான் சிறந்த வாழ்த்துதல், அவர்களுக்கு தான் முதலிடம் என்று நினைக்கிறார்கள். ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசார வாழ்த்துறோம் பார்த்தீங்களா? அதுதாங்க உண்மையான அன்பு. இப்போ 3-4 வாசிங்க. ஒருவன் ம் நான் ஒன்றும் இல்லாதிருந்தும் ம் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினார் ம் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். ம் அவனுக்கு சுயக்கிரியை சோதிக்க பார்க்கப்பட்டவன். ம் அப்பொழுது மற்றவர்களை பார்க்கும் போதல்ல, ம் தன்னையே பார்க்கும் போது ம் மேன்மை பாராட்ட அவனுக்கிடம் உண்டாகும். ம். தாழ்மை. இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தாழ்த்தினார். இன்னைக்கு தன்னது தானே மேன்மை. நான் சொல்றது என்னன்னா, நான் சொல்றத கேளுங்க. எல்லாம் நான் இல்ல. நம்ம எப்பொழுதுமே நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். படிச்சிருக்கலாம், அதிகாரத்துல இருக்கலாம், ரொம்ப ஞானம் உள்ளவர்களா இருக்கலாம். ஆனா நாம எப்படி இருக்கணுமா? தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப இன்னைக்கு அந்த தாழ்மை, இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு அநேகர் தங்களை மேன்மைப்படுத்துவார்கள். அவர்களை மேன்மைப்படுத்தி பேசுவது நிறைய பேருக்கு பிடிக்கும். ரொம்ப பெருமையா பேசலாம், அதை கேட்பாங்க, இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. இல்ல, கர்த்தரால் புகழப்படுகிற மனுஷன் பாக்கியவான். தன்னைத்தான் புகழ்கிறவன் இகழப்படுவான். அப்ப இதுல ரொம்ப ஜாக்கிரதை. தாழ்மை இது பவுலிடத்துல காணப்பட்டது. பவுல் தன்னை தாழ்த்துகிறார். அவருக்கு மேன்மைப்படுத்தக்கூடியது கல்வி இருந்தது, பிறப்பு உரிமை இருந்தது, அரசு அதிகாரம் இருந்தது. அவனுக்கு எல்லாமே மேன்மைதான். ஆனா அதெல்லாம் குப்பை என்று தூக்கி எறிந்து விட்டு தன்னை மிகவும் தாழ்த்தினான். மரண பரியந்தம் தாழ்த்தினான். சாதாரணமா கூடமுடைகிற தொழில் செய்றாங்க. அவன் அரசாங்க பத்திரத்துல கையெழுத்து போட வேண்டியவன். அப்படிப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டியல் பவர் உள்ளவன், ஜுடிஷியல் பவர் உடையவன். ஆனா கூடை முடைந்து தன் வயிற்றை கழுவுறவன். அதையும் சேர்த்து தர்ம சகாய பணமாக தலைமை சபைக்கு அனுப்புகிறவனாக இருந்தான். இப்ப எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை! தோல் பதனிடுகிறவன் வீட்டுல போய் அவன் தங்கி இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ஒரு தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்பட்டான். சரி, அது தாழ்மை. இப்ப பவுல்கிட்ட வந்துச்சா? பவுல்கிட்ட 3 கோணம் பார்த்தோம்: சாந்தம், அன்பு, தாழ்மை. இப்போ 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதே கலாத்தியர் 6:6. மேலும் ம் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் ம் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் ம் பகிர்ந்து கொடுக்க கடவன். ம் சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்போ அவங்க பார்க்கிறோம், உபதேசத்துல நிலைத்து இருந்தானா, தான தர்மம் பண்ணினான். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது தான தர்மம் என்றால் ஷேரிங். நம்மிடத்துல என்ன இருக்கோ அதுல கொடுப்பதுதான் தானம். அப்ப இன்னைக்கு தானம், இன்னைக்கு நமக்கே அங்கட காட்சி தான் இருக்கிறது, கொஞ்சம் தான். ஆனா அதுல நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் தான். இயேசுக்கு சதவீதம் இருக்கிறார். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. தான தர்மம் செய்யுங்கள், இது இயேசு கிறிஸ்துடைய போதனை. சிறியோருக்கு செய்வதை எனக்கு செய்வதாக அர்த்தம் என்று சொல்லுகிறார். அப்ப தான தர்மம், அது ஷேரிங் குட்ஸ். நம்ம இடத்துல என்ன இருக்கிறதோ அதை ஷேர் பண்ணும். இன்னைக்கு ஒருத்தர் பசியா இருக்கிறான், நம்ம இடத்துல என்ன ஆகாரம் இருக்கோ அது ஷேர் பண்ணும். ஒரு வஸ்திரம் இல்லாத இருக்கிறான், நம்ம இடத்துல என்ன வஸ்திரம் இருக்கோ அதை அவனுக்கு கொடுக்கலாம். இதுதான் ஷேரிங். நம்ம கிறிஸ்துமஸ் காலங்களில் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். தன்னைத்தானே ஈவாய் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நினைக்கும்படியாய் நம்மிடத்தில் இருப்பதை தான தர்மங்கள் இன்னைக்கு நாம் செய்கிறோம். அதாவது நம்ம யாரும் பிறந்தவர்கள் அல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாகவே செய்கிறார்கள். இல்லைன்றா இவ்வளவு சபைகள் கட்ட முடியாது, இத்தனை மிஷினரிகள் ஊழியங்களை செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் சிறுதுளியாய் கொடுத்துதான் பெருவெள்ளமாய் இன்னைக்கு பல காரியங்களே இன்னைக்கு நடப்பிக்கப்பட்டு வருகிறது. அப்ப எல்லாருடைய தியாகம், தானம், நமக்கு இருப்பதிலே நாம பங்கு கொடுக்கிறோம். சரி, அடுத்தது 9ஆம் வசனம், கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் நன்மை செய்கிறதுல இருப்போமாக, சோர்ந்து போகாது இருப்போமாக, இருந்தால் நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். ஏற்ற காலத்தில் அது. அப்ப
அப்ப நன்மை, அது ஒரு நல்ல காரியத்தை விதைக்கிறோம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நன்மை என்றால் பொன்ன பொருள் கொடுப்பதல்ல, அது நமக்கு இருக்கிறத கொடுக்கிறோம், அது நல்லது. ஆனா நன்மை என்றால் சரீர பிரகாரமாக சில காரியங்கள் நல்லது செய்யலாம். மனதளவில் இன்னைக்கு மனசால நம்ம மற்றவரை வாழ்த்தும் போது, ஆசீர்வதிக்கும் போது, அதுதான் ஒரு பெரிய செயல். அதுதான் நன்மை. நம்ம ஒருத்தருக்கு தீமை செய்யக்கூடாது, அவன் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டாலே அதே நன்மை. ஆண்டவரே அவனை ஆசீர்வதியும், அவன் சிரமத்தில் இருக்கிறான், என்னால் கொடுக்கிறது இவ்வளவுதான் கொடுக்க முடிகிறது, அவன் உம்மால் எல்லாத்தையும் கொடுக்க முடியும், அவனுக்கு இரக்கம் பாராட்டும். வியாதியில் இருப்பவனுக்கு நம்ம பெரிய உதவி செய்ய முடியாது, ஆறுதலா 2 வார்த்தைகளை பேசலாம், நம்மிடத்தில் இருப்பதை கொடுத்து விட்டு வரலாம். ஆனால் தேவனிடத்துல நம்ம சுகம் பெறுவதற்கு, நன்மை பெறுவதற்கு நாம் ஆண்டவற்றை வேண்டிக் கொள்ளலாம். இதுதான் நன்மை. நன்மையான எந்த ஈவும் ஜோதியும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். எல்லாருக்கும் நாங்க 10,000, 20,000, 50,000 கொடுத்தாரா? 2 இடத்துல கிடைச்ச 5 10 பிரிச்சு ஆசீர்வச்சு கொடுத்தார். வரிக்கு பணம் இல்லாதது மீன் வாயில் தான் எடுத்து கொடுத்தார். அவரிடத்துல ஒருத்தன் பணப்பை வச்சிருந்தான். இது என்னது? மற்றவர்கள் கொடுத்த காணிக்கை. அவரிடத்துல மனமும் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் ஒருத்தன் சேர்த்து வச்சிருந்தான். அதை வச்சுதான் அவர்கள் வாழ்க்கையில சாப்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வேதத்துல படிச்சது நல்லா தெரியும். அப்ப எனக்கு அவர்கிட்ட எல்லாருக்கும் பொண்ணு பொருளை அள்ளி கொடுக்கல. அதைத்தானே பவுல், இந்த பேதுருவும் யோவான்னு சொல்றாங்க. ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு காசு தான் வேணும், இவங்களை பாக்குறான். பேதுருவுக்கும் யோவானும் புரிஞ்சுது, நாமே பிச்சைக்காரங்க, நம்மகிட்டே ஒண்ணும் இல்லை, என்ன பண்றது? எப்பா நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட கொடுக்கறதுக்கு பொண்ணு பொருள் எல்லாம் இல்லை, ஆனா விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமம் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாமத்தினாலே எழுதி நட என்று சொன்னானே, அதான் நன்மை. இன்னைக்கு நம்மால எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் அள்ளிக்கணக்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஆனா செய்யறோம் பாத்தீங்களா? இன்னைக்கு நாம ஒரு சிறு கூட்டம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு பெரிய கூட்டம், நம்ம குடும்பம் ஒரு சின்ன குடும்பமா தான் இருக்கும். ஒரு 10 ஒரு 15 பேருக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். இப்போ அன்அட்டாச்டு மெம்பர்ஸ், நம்ம நேசிப்பவர்கள் பல இடங்கள் இருக்கிறார்கள். நம்ம ஒரு சிறு கூட்டம், ஆனா அவன் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்யறோம். பாட்னாவில் செய்கிறோம், ஒரிசால செய்கிறோம், கத்தரி செய்கிறோம். நம்ம சொல்லக்கூடாது, அவங்க விசுவாசத்தை பெருமைச்சு நம்ம ஒரு கூட்டமைப்பாய் எல்லாரும் கொடுப்பதை சேர்த்து என் கரத்துல கொடுக்குறீங்க, அதை நான் எடுத்துக்கொண்டு அவங்க செய்யும் போது அவங்களுக்கு பெருசா தெரியும், லட்சங்களும் தெரியுது. ஆனா அதனுடைய நம்ம பங்கு சிறுதுளி தான். ஆனா நம்ம எல்லாம் நன்மை செய்கிறோமே, இதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம். அல்லேலூயா. ஆனா நீங்க கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்க டாக்ஸும் கட்டுறது இல்லை, ட்ரஸ்ட்னு வைத்துக்கொண்டு அதை தங்களுக்கே பயன்படும்படியாக பயன்படுத்துகிறார். அதை கொடுக்க தெரிஞ்சவர் கொடுப்பதில்லை. ஆனா ஏழை விதவைகளாகி நாம தான் அந்த 2 காசை கொடுக்கிறோம், நமக்கு உண்டானது கொடுக்கிறோம், சரீர பிரகாரமா நன்மைகளை செய்கிறோம். அதே நேரத்துல நல்லதையே யோசிக்கிறோம். நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், யாரையும் சபிக்காம, யார் தப்பு பண்ணாலும் அதை பற்றி குற்றம் சாட்டாதபடி எல்லாரையும் மன்னித்து மறந்து அன்பு செலுத்தி நல்லா இருக்கணும்னு சொல்லி மனதார சொல்லுகிறோமே. நீங்க ஒருத்தரை ஆசீர்வதிச்சு பாருங்க, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு எளியவனை பார்த்து, எப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் இது சொல்லி பாருங்க. நம்மகிட்ட இருக்கிறவங்களை கொடுப்போம், ஆகாரந்த ஆகாரத்தை கொடுப்போம், வசந்த வசத்தை கொடுப்போம், காசு தான் காசை கொடுப்போம். ஆனால் வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்துல அவனை நினைக்கும் போது, ஆசீர்வதிக்கும் பொழுது, அதான் நாம் செய்கிற பெரிய நம்ம. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுத்தி தெரியும். அந்த நாமத்தை நீங்கள் தரித்திருக்கிறீர்கள். அந்த நாமத்தை நாம் பயன்படுத்தாமல் போனால், அந்த பெரும் செல்வத்தை நாம் பயன்படுத்தாமல் போனால், நாம் எப்படி நன்மை செய்கிறதுன்னு எடுத்துக்கொள்ள முடியும்? ஆக இதுதான் நன்மை. பாருங்க, ஒரு 5 காரியத்தை தான் சொன்னேன். இந்த 6ஆம் அதிகாரத்துல பவுல் செய்த ஒரு 5 நற்கிரியைகள், இது இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் தான். ஆவின் கனி 9ல ஒரு 5 இதுல காணப்படுது, இன்னும் இருக்கு. ஏன்னா அவருக்கு பல நிருபங்கள்ல, அவருடைய பிரயாணங்களில, அவர் ஊழியத்தின் நிமித்தப்பட்ட பாடுகள், அந்த இடங்களெல்லாம் அவருடைய மற்ற ஆவிக்குரிய குணங்களை காண முடியும். அது ஆவிக்குரிய 9 குணங்களும் அவர்கிட்ட காணப்படும். அதனால்தான்
இந்த பிரமாணத்தின்படி நடங்கள் என்று அவர் தைரியமாய் சொன்னார். எதை பிரசங்கித்தாரோ, எதை போதித்தாரோ அதை அவர் செய்கிறவராய் இருந்தார். எனக்கு அருமையான தேவச்சனம், இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய பிரமாணம் நம்ம நிறைவேறுகிறதா? இதுதான் சுயாதீன பிரமாணம். இதுதான் பாவத்தின் அடிமைத்தனத்தின் முகத்தை முறிக்கிற பிரமாணம். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார். இந்த ஆவியின் பிரமாணத்துல நிலைத்திருப்போம். இந்த ஆவின் கனி 9. இதுல நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே மரமானது கனியினால் அறியப்படும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு கனி நிறைந்த வாழ்வை நாம் கொடுக்கிறோமா? இன்னைக்கு நாம் நீதித்தண்டில் நாட்டப்பட்டிருக்கிறோம். இலைதலையோடு வளர்ந்து நிற்கிறோம். ஆனால் நேசர் கனியை பார்க்கிறார். இன்னைக்கு நீ கனி கொடுப்பாயா? உன் வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்வாய் இருக்கிறதா? ஆவின் கனி 9 முன்னில் அடங்குகிறதா? இன்னைக்கு ஆவின் கனில 4 இருக்கா, இல்ல 5 நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இந்த தபசு காலத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், இந்த நாட்கள், இந்த தபசு நாட்கள் முடியும் போது நானும் இந்த 9 கனியும் பெற்றவனா இருக்க வேண்டும். அதுக்கு அதிகமாக கேளுங்க. இது பிராக்டிக்கலா வரும்போது ரொம்ப கஷ்டம். குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவர்களும் பொது வாழ்க்கை நடத்துபவர்களுக்கும் ரொம்ப சிரமமாய் காணும். ஆனாலும் அவன் ஆவின் கனிக்காக காத்திருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று சொல்ல முடியாது. அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார். இன்றைக்கே வருவார், எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார். காலங்களும் வேலைகளும் அதை அறிவிக்கிறது. வேத வசனங்களும் அதை உறுதி செய்து கொண்டு இருக்கிறது. நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நேசர் ஒரு நாளிலே மரத்திலே கனியை பார்ப்பார். நீ சபையில் நாட்டப்பட்டிருக்கலாம், நீர்த்தண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறாய், இலை தலை கொடியோடு இருக்கிறாய், செழிப்பு, உலகத்தின் செழிப்பு. ஆனா நேசருக்கு பிரியமானது கனிதான். நேசருக்கு தேவை கனி, நிழல் அல்ல, கனி. அந்த கனி கொடுக்கிறாயா? பாமக்கு ஸ்தோத்திரம். ஒரு கனி உள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாரு. நன்றி தகவல். இன்றைக்கு எங்களோடு கூட ஆவியானவர் பேசியிருக்கிறேன். ஒரு சவுலை பவுலாய் மாற்றினீர். அந்த பவுல் அப்படியே கிறிஸ்துவை பிரதிபலித்தான். அப்பா, நாங்களும் துன்மார்க்கத்தில் இருந்தோம், எங்களை உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீர். ஆனா உம்முடைய குணங்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறோமா? அந்த அச்சடையாளங்களை தரித்திருக்கிறோமா? எங்கள் நிமித்தமாக உம்முடைய நாம் தூசிக்கப்படாதபடி, நீர் வருத்தப்படாதபடி உன்னுடைய வாழ்க்கையின் செயல்கள் உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா? மயில் சூட்டுவதா இருக்கிறதா? இதனாலே தாழ்த்துகிறோராச்சா. வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசினீர். அந்த வார்த்தைகளினால் எங்களோடு இடைப்பட்டீர். அந்த வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ராஜா. ஆவின் கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்று. வசந்த காலம் சைவமாயிற்று. ரெண்டு காலம் என்பது வசந்த காலம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வசந்த காலத்துல தான் அத்திமரம் துளிர்விடும். துளிர்விட்டு பூத்து காய்க்கும். இந்த வசந்த காலத்திலே துளிரோடு பூ பூத்து காய் காய்த்து கனி கொடு. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசந்த காலம் சமமாயிற்று அறியும் பொழுது அறிந்திருக்கிறோம். அவர் வருகை தான் நமக்கு வசந்த காலம். நன்றி தகப்பனே, நன்றி. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நாள் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் யாவருமாய், எங்கள் குடும்பங்கள் யாவருமாய், முழுமையுமாய் இந்த வருகையிலே காணப்படவும், பரலோகத்தில் உடைய முகத்தை தரிசி துதித்து போயாமல் பொழுது போட்டுக் கொண்டிருக்கிற அந்த சாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு மாத்திரம், எங்கள் குடும்பங்களுக்கு தான், எங்கள் முழு குடும்பங்களுக்கு தான், எங்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் தான், எங்கள் ஐக்கியத்திற்கு அத்தனை பேருக்கு அதை தான். ஆவின் கனியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும். நன்றி தகப்பனே, நன்றி. அதை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பிரமாண உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.
எல்லாம் ஸ்தோத்திரம் 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 பிரதர். பிரைஸ் ஸ்தோத்திரம் லார்ட்.